ஏன் சிலுவை மரணம், ஏன் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, ஏன் இது நடந்தது என்பது நமக்கு தெளிவா தெரிய வேண்டியது அவசியம். மனுஷன் பாருங்க, கடவுளை விட்டு அவன் எப்ப பிரிஞ்சானோ அன்னையில இருந்து அவனுடைய மனசாட்சி ரொம்ப குற்ற மனசாட்சியாக, ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளதாக, பயம் உள்ளதாக அது மாறிவிட்டது. குற்ற உணர்வும் பாவ உணர்வும் அவனுக்குள்ள வரும் பொழுது இந்த சைக்காலஜி அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? டோன்ட் வரி, எவ்ரிதிங் இஸ் ஓகே. இந்த முயற்சிகள் எல்லாமே மனுஷன் உருவாக்குனது. பட் கிராஸ் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. மனிதன் தேவனை வந்து அடையும்படி தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தீர்வுதான் சிலுவையா இருக்கிறது. கடவுளிடம் செல்லும் வழியை மனிதன் கண்டுபிடிக்கிறான். அதற்கு பேர் தான் மதம். மிக டேஞ்சரஸ் திங்ஸ் இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கும்னா அதுக்கு பேர் ரிலிஜியன். இந்த மதத்தை அவர் உண்டு பண்றதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வரல. இந்த மதங்கள் அனைத்தும் செய்ய முடியாததை மகனாக செய்யும்படி அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். மதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா, அதை என்னெல்லாமோ செஞ்சாதான் உனக்கு வாழ்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆட்கள் இன்னும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்ற சுவிசேஷம் ஒன்னே ஒண்ணுதான், சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை, தேவன் ஏற்படுத்தின இந்த பரிகாரத்தை நோக்கிப்பார், அப்பொழுது பிழைப்பார். மனிதனை பாவத்திலிருந்து தூக்கவும் பயத்திலிருந்து தூக்கவும், தன்னை விட்டு போன அந்த எல்லா குற்ற மனசாட்சியிலிருந்தும் அவனை விடுவிக்கவும் தேவனே ஏற்படுத்தின பரிகாரம் தான் சிலுவையாக இருக்கிறது. இட்ஸ் a God's remedy. அதனாலதான் முதல்ல இந்த ரிலீஜியன் ஒர்க்ல ஈடுபட்டது யார் தெரியுமா? ஆதாம். அத்தியிலை தாண்டா தீர்வு அப்படின்னு பண்ண எடுத்த ஆரம்பிச்சு. மனுஷனை கடவுள் மீட்கணும்னா ஏதேன் தோட்டத்துல பாவம் செஞ்சான்ல, டக்குன்னு சிலுவையில மறிச்சு டக்குன்னு தூக்கிருக்க வேண்டியதானே. சிலுவைதான் தீர்வுனா உடனே செஞ்சிருக்கலாம்ல. 4000 வருஷங்கள் தேவன் காத்திருந்தார். ஏன் உடனே அதை செய்யல? இந்த கடவுளை இவனே என்ன சொல்லியிருப்பான்? தேவையே இல்ல, நானே வெளியே வந்திருப்பேன். எல்லா முயற்சிகளும் எல்லா தீர்வுகளும் சொல்லி ஒன்றும் பதிலாய் மாறாத போது ஒரு பெரிய டார்க் ஏஜஸ் இந்த உலகத்துல இருந்தது. இப்போ மனுஷன் ஒன்னு சொல்றான், எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு, முடியலடா சாமி. உடனே சாமி கரெக்டா இறங்கி வருது. சிலுவையில் என்ன நடந்து தெரியுமா? நல்ல கோட்டு சுட்டு போட்டுட்டு நிக்கிறாருன்னு வைங்களேன், ஒண்ணுமே இல்லாம அவமானமா இருக்கிற ஒரு ஆளு அந்த ஆள்கிட்ட பேசவே மாட்டான், ஓடி. இவருக்கும் எல்லாமே இருக்கு, ஆனா எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு சிலுவையில ஆதாம் எந்த நிலைக்கு வந்தானோ அந்த நிலையில் வஸ்திரம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நிர்வாணியாய் தூங்கினார். இந்த பிரிக்கப்பட்ட இந்த உறவு இணைக்கப்படும்படிக்கு உன்னை போல் அவர் ஆனார், அவரை போல் நீங்கள் ஆகும்படியா. நாம எல்லாமே மாம்சத்தில் முயற்சி செய்து கொண்டு இருக்கும் வரை ஆவியினால் வருகிற வெற்றியை பார்ப்பதே இல்லை. ஆதாம் தவறு செய்துட்டான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட வேண்டியதானே. ஏன் மரணம், ஏன் ரத்தம், ஏன் சிலுவை, ஏன் இவ்வளவு ஒரு காரியம்? கடவுள் அப்படி மன்னிக்க அவர் தயாரா இருக்கிறார். ஆனா மனுஷனுடைய மனசு அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. பலி கடவுளுக்கு தேவை இல்லை, பலி மனிதனுக்கு தேவையானதாய் இருக்கிறது. உன்னுடைய பாவ நிவர்த்திக்காக நீ எதையாவது கொண்டு வா அப்படின்னு கேட்கிற மதங்களுக்கு நடுவுல உன் பாவ நிவர்த்திக்காக உன்கிட்ட நான் உன்னை கேட்கல. உன் பாவ நிவர்த்திக்காக ஒன்றை நான் கொடுக்க போகிறேன். அது சாதாரண பலி அல்ல, என்னையே என் மகனையே உனக்காக பலியாக கொடுக்க போகிறேன். அவருடைய இரத்தமே உனக்கு பாவ நிவர்த்தியை உண்டாக்க போகிறது. ஒரு 4 ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டா சமாதானம் வந்துருமா? ஆனா அது உங்களுக்கு பாவ நிவாரணத்தை தராது. உங்கள் பாவத்துக்கு நிவாரணம் ஒரே ஒன்றுதான் இருக்கிறது, ஒரே பலியினால். சுற்றுலா போலாம், பாட்டு கேட்கலாம், எவ்ரிதிங் இஸ் குட். ஆனா என் பாவம் மன்னிக்கப்படும்படி ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவர் என்னை போல் வந்து இதை செய்து முடித்திருக்கிறார் என்கிறது உங்க மனசாட்சியில் ஆழமாய் வந்து அந்த இரத்தம் உங்களை சுத்திகரிக்கும் பொழுது மட்டுமே தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் தைரியத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெறுகிறீர்கள். நான் வளர்ந்து வந்த சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் அப்படியே நடக்கும். எதுவுமே சாப்பிடாம குடிக்காம உட்காந்துருப்போம்.
முடிஞ்ச உடனே மோர் குடிப்போம். ஏன்னா 3 மணி நேரமாவது நம்ம ஏதாவது குடிக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இயேசு கஷ்டப்பட்டார், நம்ம கொஞ்சமாவது கஷ்டப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அப்படி உருவாக்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், நான் சிம்பிளாக கேட்குறேன், ரொம்ப சீரியஸாக இல்லை, நார்மலாக கேளுங்க, ஆட்கள்லாம் வரட்டும், சும்மா அப்படி ஜாலியாக பேசுகிறேன். நான் ஒரு அம்மா ஒரு அப்பா போய் கல் உடைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கடினமான வேலைகள்லாம் செய்கிறாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாமல் நல்லா வளர்க்கணுங்கிற நோக்கத்தோடு எல்லாம் செய்கிறாங்க. ஒரு நாள் அந்த பிள்ளை படித்து நல்ல பட்டம்லாம் வாங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுதுன்னா, பட்டத்தை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட அந்த பிள்ளை இப்படி சொன்னால் எப்படி இருக்கும், நாளையிலேருந்து நானும் உங்கள் கூட கல் உடைக்க வரலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. அப்படி தான் நீ கிறிஸ்தவங்க பேசுகிறது அப்படி தான் இருக்குது. அந்த தாயின் தகப்பன் என்ன சொல்லுவாங்க, தம்பி நீ இங்கே வந்து இப்படி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டத்தையும் பட்டேன். அதை தான் இயேசுன்னு சொல்கிறாரு, நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் அவ்வளோ கஷ்டத்தையும் என்ன பண்ணேன், சிலுவையில் பட்டேன். ஆமென். ஆமாம். அதனால் கஷ்டப்படணும்னு முடிவோடு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். கர்த்தர் தான் அவர்களை காப்பாராக. நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. மெய்யாகவே எப்படி ஏசாயால படிக்கிறோம், மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு யாருடைய துக்கங்களை சுமந்தார்? ஆனால் அவர் சுமந்ததை நம்ம இன்னும் நம்ம மூஞ்சில் சுமந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அதுதான் கல்வாரியை மதிக்காதது. கரிமீன் சாப்பிட்டா கல்வாரியை நீங்கள் அவமரியாதை பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லை. கவலையாக இருந்தீங்கன்னா கல்வாரி அவமரியாதை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் பேர் புரியுற மாதிரி சொல்கிறேன். எக்கோ ஆகுதோ? கேட்குதா? கரெக்டாக கேட்கா? சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கரிமீன் சாப்பிட்டா கல்வாரி அவமானப்படுத்திட்டோம். இல்லை, நீங்கள் கவலையோடு இருக்கிறது தான் கல்வாரி அவமானப்படுத்துறது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா கல்வாரியை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஏன்னா மெய்யாகவே அவருடைய பாடுகளை சுமக்கல, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அதான் உண்மை. உங்கள் பாடு உங்கள் துக்கங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். அதனால் நீங்கள் இந்த நாள் கஷ்டப்பட வேண்டியதில்லை, மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏன்னா துக்கம் சுமக்கப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? சந்தோஷம்தான் இனி இருக்கிறதுன்ற அர்த்தம். ஆமென். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் கொஞ்சம் சுமந்தாருங்க, நம்மளும் கொஞ்சம் சுமக்கணும் இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போனா இயேசு இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு என்னாத்துக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அவர் ஒழுங்காகவே முடியலையா? தம்பி இதோ 3/4 வாசியை நான் முடித்தேன் அப்படி சொல்லியிருக்கலாமா? அவர் அப்படி சொல்லலை. எல்லாம் முடிந்தது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம். ஆனால் நீங்கள் இப்போ என்ன 7 வசனம் நீங்கள் வாசிப்பாங்க, இப்போ நீங்களாம் என்ன வசனம் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இதோ தாகமாக இருக்கிறேன். வசனத்துக்கு தானே, நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க தானே தாகமாக இருக்கிறீங்க. ஒரு சவுண்டிங் அனுப்பாருங்க, சற்று நேரம் அமைதல் உண்டாயிற்று, அந்த மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. புரிஞ்சுக்கோ, கிராஸ் இஸ் a divine exchange. சிலுவை என்பது ஒரு தெய்வீக பரிமாற்றத்தின் இடமாக அது இருக்கிறது. ஸோ ஒரு பெரிய பரிமாற்றத்தை உங்களுக்காக எனக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார், செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆமென். ஸோ அதனால் அதை வேல்யூ பண்ணுற பிள்ளைகள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியின் நாளாக இந்த நாளை அவர்கள் பார்க்கிறார்கள். ஒன்று தெரியுமா, எருசலேம் வீதியில் இயேசு சிலுவையை தூக்கிட்டு போகும்போது கொஞ்சம் பேர் அழுதாங்க. இயேசு அவங்கள பார்த்து என்ன சொன்னார், இன்னும் கமான் மோர் எமோஷன், உங்கள்கிட்ட இன்னும் எமோஷன் எதிர்பார்க்குறேன். அப்படியா எல்லாரும் அழுங்க அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? எனக்காக அழ வேண்டாம்னு சொன்னார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழ வேண்டாம். இயேசுவே சொல்லிட்டார், எனக்காக அழ வேண்டாம். ஆமென். உனக்கு அழுறதுக்கே 1000 பிரச்சனை இருக்கு. நீ எனக்காகலாம் அழவே வேண்டாம், அழ வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையை சுமக்கும் போதும் அழ வேண்டான்னு தான் சொன்னார். எப்பா யாராவதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சோகம் இருக்காப்பா, நான் போய் கஷ்டப்பட போகிறேனே அப்படின்னு யாரையும் பார்த்து அவர் என்ன பண்ணல, சொல்லலை. மாறா சொன்னாது, எனக்காக
அலாதியுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவுக்காக அழ வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவே சிலுவையில் சுமக்கும் போது சந்தோஷ மனநிலையோடு தான் சுமந்தார். தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, அப்படியா அப்படியா? வலி இருந்தது, அடிச்சாங்க, கிழிச்சாங்க, முதுகுலாம் கிழிக்கப்பட்டது, எலும்புகள் கூட எண்ணக்கூடிய ரீதியில் இருந்தது. ஆனால் அவருடைய மனநிலை சந்தோஷ மனநிலையா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் 12 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு சில ஸ்கிரிப்சர்லாம் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்கிரிப்சர் அப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. சில ஸ்கிரிப்சரை இந்த நாட்களில் காட்டியிருக்க கூட மாட்டாங்க. அதில் ஒன்று இது. இன்னொன்று, நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிற விதத்தில் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போகிறது கிடையாது. தேவ ஆவியானவர் இந்நாட்களில் என்ன வெளிப்பாட்டை அவர் கொடுக்குறாரோ அதை தான் இன்றைக்கு பிரசங்கிக்க போகிறோம். ஆமென். இப்போ பாருங்க, எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், எல்லாம் சொல்லுங்க, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவை அவர் மேலே இருக்கும்போது அவருக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தாராம்? எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அவருக்கு என்னன்னா, இப்போ நான் கஷ்டப்படுறேன், இப்போ நான் கவலையாக இருக்கேன், இப்போ என் பிள்ளைகளுக்காக இந்த சிலுவையை சுமக்கிறேன், என் தாடியை பிடிச்சி இழுக்காங்க, என்னை மூஞ்சில் காரி துப்புறாங்க, என்னை பார்த்து கேவலமான வார்த்தைகளை பேசுகிறாங்க, நீர் தேவனுடைய குமாரனானால் இறங்கி வாரும் அப்படின்னு கேட்குறாங்க. உலகத்தையே ரட்சிப்பான்னு சொன்னானே, ஆனால் தன்னையே என்ன பண்ண முடியல, ரட்சித்து கொள்ள முடியவில்லையே என்று பல அவமரியாதான வார்த்தைகளை அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு ஒன்று தெரியும், இப்போ பேசுவீங்க, கொஞ்ச நேரத்துக்கு பேசுவீங்க, கொஞ்ச நேரத்துக்கு இதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அவருக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்காக இப்போ நான் படுகிற இந்த கொஞ்ச நேர கஷ்டத்தினால என் பிள்ளைங்க என்னன்னைக்கு நல்லா இருக்க போகிறாங்க என்கிற சந்தோஷத்தை அவர் தனக்கு முன்பாக வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் கூட சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில கிராஸை சுமந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்கள் மேலே சில கிராஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உங்கள் மேலே சில அவமானங்கள், சில சொற்கள், சில கேள்விகள். என்னையா கிறிஸ்தவ வாழ்க்கை நீ வாழ்ந்த, என்ன நீ இயேசுவை கும்பிட்ட, என்ன நீ வாழ்ந்த, என்னத்தை நீ கண்ட அப்படின்னு உங்களை குறித்து சில அவமரியாதமான வார்த்தைகளை, ஏன் காரி துப்புரமான சில காரியங்களை, என்ன சத்தியம், என்ன கிருபை சத்தியம், என்ன இயேசு பின்னாடி போய் என்னத்தை பார்த்த அப்படின்னு இன்னைக்கு உங்களை குறித்து சில அவமானமாக பேசிட்டு இருக்கலாம், சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வைக்க வேண்டியது என்னன்னா, கொஞ்ச நேரம் இப்படி பேசுவீங்க, ஆனா இந்த சிலுவை இப்போ என் மேல, இந்த சிலுவை மாதிரி இந்த சூழ்நிலை நான் கடந்து போனாலும் சிங்காசன வாழ்வை நான் பார்ப்பேன், சிங்காசன வாழ்வை நான் பார்ப்பேன். ஒரு 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 சிங்காசன வாழ்வு எனக்காகவும் உங்களுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இது கொஞ்ச நேரம். ஆமென். சிலுவைங்கிறது கொஞ்ச நேரம், ஆனா சிங்காசனம்ங்கிறது நித்தியமாய். உங்க வாழ்க்கையில் சந்திக்கிற அவமானம், பாடு, இதெல்லாம் கொஞ்சம். எல்லாம் சொல்லுங்க, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, எல்லாம் சொல்லுங்க, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கொஞ்ச காலம். ஆமென். இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடேக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற சில ப்ரொஃபட்டிக் வேர்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அவமானம், இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கிற கடன், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சில சகிக்க முடியாத சிலுவை எல்லாம் கொஞ்ச காலம் அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அப்போ அதை தான் அவருக்கு முன்னாடி வச்சிருந்தாராம். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்ன பண்ணாரு? சிலுவையை சகித்து இப்போ எங்க உட்கார்ந்துருக்காரு?
சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். ஆமென். முதலில் அவர் தலையில் வைக்கப்பட்டது முள்முடி, பின்பு அவர் தலையில் வைக்கப்பட்டது மணிமுடி. அல்லேலூயா. அது மாதிரி தான் வாழ்க்கையில் சில சேலஞ்சான சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது கூட நம்மளும் இந்த மனநிலையை நாம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, என்ன வருது? ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். அப்பனா என்ன அர்த்தம்? இயேசுவையும் இப்படி தான் திட்டினாங்க, இயேசுவையும் இப்படி தான் துப்புனாங்க, இயேசுவையும் இப்படி தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் இந்த உலகமே அவரை கொண்டாடுகிற விதத்திலே, இந்த உலகமே அவரை மரியாதை செய்கிற விதத்திலே அவரை அறிக்கை பண்ணும்படியாக அவர் எப்படி ஜெயமாய் எழுந்தாரோ அதுபோல நீங்களும் எழும்புவீர்கள். ஆமென். பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்கள் சிலுவை சிங்காசனமாய் மாறும். ஆமென். சொல்லுங்க, உங்கள் சிலுவை சிங்காசனமாய் மாறும். யோசேப்பு சிறையில் இருந்தபோது அது ஒரு சிலுவை போல தான் இருந்தது. செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்த போது ஒரு சிலுவை போல தான் இருந்தது. எல்லாரும் அவனை அவமானமாக தான் நினைச்சாங்க. வாலிப வயசு வேற, இவன் பண்ணாலும் பண்ணியிருப்பான், உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டான் அப்படின்னு என்னெல்லாமோ பேசியிருக்கலாம். ஆனால் அந்த சிறை தற்காலிகம், சிங்காசனம் நிரந்தரமானதாக இருக்கிறது. ஆமென். அதனால் உங்கள் வாழ்க்கையில் யாரோ பேசின வார்த்தைகள், ஏதோ நடந்த சில சோகமான சம்பவங்கள், சில அவமரியாதைகள், இது உங்கள் வாழ்வில் முடிவானது அல்ல. உங்கள் வாழ்வில் நிலையானது, சிங்காசனமாக அது இருக்கிறது. ஆமென். இந்த ஆட்டிடியூடை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுகிற போதனையே. எல்லாம் சொல்லுங்க, அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். நல்லா சொல்லுங்க, அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அவரையே ஒரு நாள் புரிஞ்சுக்காம தான் இருந்தாங்க. இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்துறாங்கல்ல, ஒரு நாள் அவரை அப்படி தான் பண்ணாங்க. அவருடைய நாமத்து நிமித்தம் இன்னைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிலுவைக்கும் தேவன் ஒரு சிங்காசனத்தை ஆயத்தம் செய்தவர் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் நினச்சிக்காதீங்க சிங்காசனம் சிங்காசனம்னே சில கிறிஸ்தவங்களுக்கு மைண்ட் எங்கே போயிடும், அங்கே வச்சிருக்கிறாரு போலன்னு போயிடும். அதை சொல்ல வரலிங்கோ. பக்கத்தில் பா சொல்லுங்க, அதை சொல்லலை. எந்த கண்காண நீங்கள் அவமானப்பட்டீர்களோ அந்த கண்காண நீங்கள் வெகுமானங்களை பார்ப்பீர்கள். உன் சத்துருக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். ஆமென். சத்துருக்கு முன், சத்துரு உங்களை எந்த கண் அவமானப்படுத்துச்சோ, யார் தள்ளினாங்களோ, எங்கு விபரீதங்களை சந்திச்சிங்களோ அந்த கண் காணும்படி, அந்த மனிதர்கள் பார்க்கும்படி, அங்கு சில காரியங்களை பார்க்கும்படி தேவன் உங்களுக்காக ஒன்றை செய்கிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனது சிலுவை சிங்காசனமாய் மாறும். ஆமென். எஸ். சிலுவையிலே இருக்க மாட்டீங்க, பாடுகளே இருக்க மாட்டீங்க, அவமானத்திலேயே இருக்க மாட்டீங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க வெளியே வருவீங்க, நீங்க வெளியே வருவீங்க. இயேசுவை வெளியே கொண்டு வந்த அதே வல்லமை உங்களையும் இந்த கால வேளையில் எல்லா உபத்திரவங்கள்ல இருந்து, எல்லா பாடுகள்ல இருந்து, எல்லா துக்கங்களில் இருந்து, எல்லா வேதனையில இருந்து அது உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை வெளியே கொண்டு வரும். அதனால ஒரு ஆட்டிடியூட் இன்னைக்கு வச்சுக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆட்டிடியூட். சவுண்டா சொல்லுங்களேன். ஒரு மனப்பான்மை. என்ன மனப்பான்மை? வெற்றி மனப்பான்மை. ஆமென். வெற்றி மனப்பான்மை. இந்த சிலுவைங்கிறது இப்போதைக்கு அவமானம் மாதிரி தெரியுது, இப்போதைக்கு துக்கம் மாதிரி தெரியுது, இப்போதைக்கு தேவையில்லாம என் மேல வைக்கப்பட்டதே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த சிலுவை பின்பு எப்படி புனித சின்னமாய் மாற்றப்பட்டதோ அதுபோல உங்க வாழ்க்கையில கூட இப்போ போய் கொண்டிருக்கிற காரியங்கள் வேறு விதமாய் மாற்றப்படுகிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம் பாருங்க.
அதனால தான் அவரை நினச்சிக்கோங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். ஸோ இந்த சிந்தனையோடு உள்ளே போகலாம். சில காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு வேர்டு, ஒரே ஒரு தலைப்பு மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான். பாவ நிவாரணம். எல்லாம் சொல்லுங்க, பாவ நிவாரணம். அட்டோன்மெண்ட். எல்லாம் சொல்லுங்க, அட்டோன்மெண்ட். சவுண்டா சொல்லுங்க, அட்டோன்மெண்ட். பாவ நிவாரணம் அல்லது பாவ நிவிர்த்தி. பாவ நிவிர்த்தி. சரி, இதை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அது உங்கள் வாழ்க்கையில் மற்ற எல்லா பக்கங்கள்லையும் உங்களை வெற்றிகரமாக வாழ வைக்கும். ஏன்னா உங்கள் கான்சியஸ், உங்களுடைய மனசாட்சி இருக்குது பார்த்தீங்களா, இது எப்பவும் குற்ற உணர்வோடும் பய உணர்வோடும் ஒரு தாழ்வு மனப்பான்மையின் உணர்வோடும் அது இருந்ததுன்னு வைங்களேன், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் இருக்காது, சுகமாகவும் இருக்காது, பலனாகவும் இருக்காது. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதற்கு பெயர் பாவ நிவாரணம். எல்லாம் சொல்லுங்கள், பாவ நிவாரணம். ஆமென். அட்டோன்மெண்ட். பாருங்கள், இந்த நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான காரியங்களில் இது ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 7 வருஷ நம்முடைய சபை பயணத்தில் ஒவ்வொரு குட் ஃப்ரைடேக்கு நிறைய தலைப்புகளில் நிறைய செய்திகள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதெல்லாம் யூடியூப்ஸில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான தலைப்பில் நிறைய காரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், சிந்திச்சிருக்கிறோம். ஆனால் இந்த குட் ஃப்ரைடேயில் இதை பேசும்படி நான் தூண்டப்பட்டேன். ஏன்னா நிறைய பிள்ளைகள் புதிதாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, உள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த நாள்லாம் என்ன, ஏன் இயேசு சிலுவையில் மரித்தார், ஏன் சிலுவை மரணம், ஏன் இவ்வளவு ஒரு கொடூரமான மரணம், எதற்கு, ஏன் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, ஏன் இது நடந்தது என்பது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டியது அவசியம். பாருங்கள், அதை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சரி, மனுஷன் பாருங்கள், கடவுளை விட்டு அவன் எப்போ பிரிஞ்சானோ அன்னையிலிருந்து அவனுடைய மனசாட்சி ரொம்ப குற்ற மனசாட்சியாக, ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளதாக, பயம் உள்ளதாக அது மாறிவிட்டது. இப்போ கடவுள் மனுஷனை சந்திக்க வரும் பொழுது அதுக்கு முன்னாடி கடவுளை பார்த்து டேடி அப்பா அப்படின்னு ஓடி வந்த ஆதாம் முதல் முறையாக ஒரு மரத்துக்குள்ள போய் என்ன பண்ணிக்கிறான், ஒளிந்து கொள்ளுகிறான். இது எப்படி இருக்கும் பாருங்க அந்த தகப்பனுக்கு. நம்ம கடவுள் பக்தன் அப்படிங்கிற மாதிரியே பைபிள் படிக்கிறோம். பைபிளில் கடவுளும் இல்லை, பக்தனும் இல்லை. பைபிளில் அப்பாவும் மகனும் தான் இருக்கிறாங்க. புரியல கொஞ்சம் பேருக்கு. எல்லாம் சொல்லுங்க, கடவுள் பக்தன் அல்ல, அப்பா பிள்ளை. ஆமென். இதுவே முதல்ல மாற்றணும். நம்ம கடவுளை வெறும் சிருஷ்டிகராகவே பார்க்குறோம். ஆனால் நான் சொல்கிறேன், கடவுள் வெறும் சிருஷ்டிகர் மட்டுமல்ல, கடவுள் உங்கள் அப்பாவாக இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை படைத்தவர் மட்டுமல்ல, உங்களை பெற்றெடுத்தவராக இருக்கிறார். ஆமென். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, இவர்கள் மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். ஆமென். மதம் என்பது வேறு, குடும்பம் என்பது வேறு. இங்கு மதம் அல்ல, இங்கு ஒரு குடும்பம் தான் இருக்கிறது. ஆமென். இது ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி, மதம் அல்ல. ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி. ஆமென். இட் இஸ் த ஃபேமிலி. ஆமென். இட் இஸ் a ஃபேமிலி. அப்போ பாருங்க, அது வரைக்கும் ஆசையாக ஓடி வந்த மனுஷன் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஒளிஞ்சுக்கிறான், தன்னை ஹைட் பண்ணிக்கிறான். ஹைட் பண்ணிக்கிறதுனா ஹைட் அண்ட் சீக் விளையாண்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க, அது சந்தோஷம். சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, நான் போய் அங்கே ஒளிஞ்சுக்கிறேன், நீங்கள் கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் சொல்லிகிட்டே போவாங்க. அப்புறம் ஒளிஞ்ச இடத்துல நின்று 1 2 3 அப்படிம்பாங்க.
அந்த மாதிரி ஹைட் அண்ட் சிக் கிடையாது. இது உண்மையிலேயே அவனுக்கு பயமாயிடுச்சு. வேதவசனம் சொல்லுது, தோட்டத்தில் உலாவுகிற அவருடைய சத்தத்தை கேட்டு அவன் என்ன பண்ணானா? பயந்து. எல்லாம் சொல்லுங்க, பயந்து. அங்க போட்டுக்கு பாருங்க. அதற்கு அவன், ஆதியாகமம் 3:10, அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதால் பயந்து, நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன்னா, அப்ப இதுக்கு முன்னாடி ரெய்மன் கோட்டா போட்டிருந்தாரு. என்னங்க, இதுக்கு முன்னாடி ஆதாம் என்ன கோட்டா போட்டிருந்தான்? நிர்வாணம் சொன்னோடனே நம்ம ஆடை இல்லாத நிலை அப்படி யோசித்துடுறோம். அதே மாதிரி அவன் நிர்வாணியா இருந்தான் அப்படின்னா ஒண்ணுமே போடாமல் இருந்தான் அப்படி நம்ம யோசித்துடுறோம். இல்லைங்க, அவன் தேவனுடைய மகிமையினால் நிரம்பினவனாக இருந்தான். மகிமையே அவனுக்கு ஆடையாக இருந்தது. இது கொஞ்சம் புரியாது கொஞ்சம் பேருக்கு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆமென். இன்னும் சொல்ல போனா, நிர்வாணியா இருக்கிறேன்னு சொன்னான் இல்லையா, அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன், பயந்து இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, உங்க முன்னாடி வேதவசனம் சொல்லுது, பாவம் செய்து மனிதன் தேவ மகிமை அற்றவன் ஆனான். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? க்ளோரி. எல்லாம் சொல்லுங்க, க்ளோரி. எல்லாம் சொல்லுங்க, மகிமை. அவனை அது மூடி இருந்தது, அவனுக்கு அது தேவையே படலை. இப்போ அதை அவன் லூஸ் பண்ண உடனே தன்னை நிர்வாணமாக அவன் உணர்கிறான், ஒன்றுமில்லாதவனாக உணர்கிறான். அவமான உணர்வு, வெட்கம், கில்ட், ஷேம், கண்டம்னேஷன், ஃபியர், எல்லா மன ரீதியான ஆத்ம ரீதியான அனைத்து பிரச்சனைகளையும் ஆதாம் தனக்குள்ளே இப்பொழுது உணர ஆரம்பித்தான். உணர ஆரம்பித்தோடனே அவன் சொல்கிறான், நான் உங்கள் சத்தத்தை கேட்டு பயந்து இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், தோட்டத்தில் ஒளிந்து கொண்டேன் அப்படிங்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன். இந்த பழத்தை சாப்பிட சொன்ன அதே டெவில் இன்னொன்று சொல்லிட்டு போச்சு, இனிமே அவ்வளோதான் அப்படின்னு என்ன பண்ணிட்டான், அவனை கை காமிச்சிட்டு ஆல் எஸ்கேப். ஏண்டா இவ்வளவு பிரச்சனை வரணும்னு எனக்கு முன்னாடியே சொல்லக்கூடாதா, நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நண்பன் கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், உனக்கு எங்கே போச்சு அறிவு, உனக்கு எங்கே போச்சு அறிவு. அதே தான் டெவிலுடைய சத்தமாக இருக்குது. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, ஒளிந்து கொள்கிறான், பயந்து கொள்கிறான், கடவுளுக்கு முன்பாக போக முடியாதவனாக தன்னை ஹைட் பண்ணிக்கிறான். இந்த ஹைடிங் இன்று வரை தொடர்கிறது. சில சொல்லுவாங்க கடவுள்லாம் இல்லைங்க, ஏன்னா அது ஒரு ஹைட் பண்ணுற ஒரு தாட். கடவுளை யார் பார்த்தா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் சும்மாங்க, நான்லாம் ஆலயத்துக்கெலாம் வர்றது இல்லைங்க, வரமாட்டாங்க, எல்லாம் சும்மாங்க. இதெல்லாம் ஏன் மனுஷங்க பேசுகிறாங்கன்னா, கடவுள் இல்லை இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவனுக்குள்ளே இருக்குன்னு ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. சொல்ல போனால் இங்கே இருக்கிற நாம வேணா அதை பற்றி ரொம்ப பெருசாக நினைக்காம இருக்கலாம், ஆனால் அந்த இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க, அவனுக்குள்ள ரொம்ப பெருசாக வருது. நான் தான் செய்யலைன்னு சொல்லுவோம்ல, அதுவே எதை சொல்லுது, கண்டிப்பாக. அது மாதிரி அந்த சத்தத்தை அவனால் அடக்க முடியல, அதனால தான் என்னெல்லாமோ பண்ணுறான், இன்றைக்கும் ஹைட் பண்ணிக்கிறான். ஆதாம் எப்படி தன்னை ஹைட் பண்ணிக்கிட்டான்னா, எப்படி தன்னை மறைத்து கொண்டான் அப்படின்னு சொன்னால், வேதவசனம் சொல்லுது, அத்தி இலைகளை அவன் தனக்கு என்ன பண்ணான், உண்டு பண்ணான். அத்தி இலைகளை ஒரு ஆடையாக உண்டு பண்ணி அதை அவன் என்ன பண்ணுறான், அணிந்து கொண்டான். தன் மனைவிக்கும் அதை என்ன பண்ணுறான், கொடுக்குறான். போன வாரம் பேசும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஃபிக் ட்ரீ, இந்த அத்தி மரத்தினுடைய லீஃப், அதனுடைய இலைகள் என்பது the symbol of law or symbol of religion. இந்த அத்தி மரங்கிறது எதுக்கு அடையாளமாக இருக்கு, மதம். எல்லாம் சொல்லுங்க, மதம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபிக் லீஃப் அப்படிங்கிறது இஸ் a man made religion.
மதம்னால என்ன தெரியுமா? மதம்னா என்ன தெரியுமா? கடவுளிடம் செல்லும் வழியை மனிதன் கண்டுபிடிக்கிறான், அதற்கு பேர் தான் மதம். Religions means the man-made solution. The fig tree or fig leaf means the man-made religion. கடவுள்கிட்ட போறதுக்கு நானா கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு வழிகளையும் தான் மதம் என்று ஒரே வார்த்தையில் நம்ம என்ன பண்றோம், சொல்றோம். இன்னைக்கும் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒத்த காலில் நிற்கிறதுல இருந்து, தலைகீழ உருளுல இருந்து, ரொம்ப தூரம் ஓடுங்கிறதுல இருந்து, எங்கேயாவது போய் முங்கு, இல்லை எங்கேயாவது போய் எலும்பு, இல்லை கண்ணை மூடிட்டே உட்காரு, இல்லை அதையும் இதையும் செய், ஒன்றையே குத்திக்கோ, இல்லை வேற எவனையாவது போய் குத்து. லாட் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு சொல்லட்டுமா, மிக டேஞ்சரஸ் திங்ஸ் இந்த உலகத்தில் ஒன்று இருக்கும்னா அதுக்கு பேர் ரிலிஜியன். இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா சண்டைகளுக்கும் முக்கிய மூல காரணம் மதம். நான் சொல்றேன், இவ்வளோ இந்த மதத்தை அவர் கொடுக்கறதுக்காக இந்த பூமிக்கு வரல. இந்த மதத்தை அவர் உண்டு பண்றதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வரல. அவர் ஏன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அப்படின்னா, இந்த மதங்கள் அனைத்தும் செய்ய முடியாததை மகனாக செய்யும்படி அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். The man-made religion, சைக்காலஜிக்கல் கூட சில பேருக்கு எப்படி இருக்குதுன்னா, இந்த மனோ தத்துவம் மனோவியலை எப்படி கையாளுறாங்க, குற்ற உணர்வும் பாவ உணர்வும் அவனுக்குள்ள வரும்பொழுது இந்த சைக்காலஜி அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறது, டோன்ட் வரி, எவ்ரிதிங் இஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே. இந்த சைக்காலஜி கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு பிரின்சிபிள்ஸ் என்னன்னா, ஓகே பிரின்சிபிள்ஸ். கமான், யார் செய்யாத நீ செஞ்சுட்ட, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அவனும் என்ன பண்ணிட்டே இருக்கிறான், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். They're trying. முயற்சி பண்றான், என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறான். ஆனா தன் மனச்சாட்சியின் குமுறலை அவனால் அடக்க முடியவே இல்லை. ஸ்டில் எல்லா முயற்சியும் செய்த மனிதர்களை போய் பாருங்க, they feel still empty. They feel still empty in their heart. அவங்களோட மனதில், அவங்களுடைய சிந்தனையில் இன்னைக்கும் அவங்க உணர்றது என்னன்னா, வெறுமையை, வெறுமையை, வெறுமையை. ஏன்னா இந்த முயற்சிகள் எல்லாமே மனுஷன் உருவாக்குனது. பட் கிராஸ் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. மனிதன் தேவனை அடையும்படி தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தீர்வுதான் சிலுவையா இருக்கிறது. கிராஸ் இஸ் த God's remedy for mankind. மனுஷனுடைய பிரச்சனைகளுக்காக தேவனே ஏற்படுத்தின ஒரு தீர்வுதான் சிலுவையாக இருக்கிறது. இன்னைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி தியானிக்கிற ஒரு நாளுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில எத்தனையோ முயற்சி எடுத்து நீங்கள் பார்க்காத மாற்றத்தை சிலுவையை நோக்கி பார்க்கும் அந்த நிமிடம் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அந்த நிமிடம் நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, பூமி எங்கும், பூமியின் எல்லை எங்கும் இருக்கிறவர்களே, அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாமே. வனாந்தரத்தில் ஒரு சர்ப்பம் மனுஷனை கடிச்சிருது, விஷம் உள்ள போயிடுச்சு, செத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆட்கள். இப்போ மோசே ஒன்று பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஒரு கோலின் நுனியில் தொங்க விடுறபடியா அவன் செஞ்சு வைக்கிறான். இப்போ சொல்லப்படுகிறது, யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பிழைப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, நோக்கி பார்த்து
பிழைத்தார்கள். இப்போ சிம்பிள் காஸ்பல் என்ன தெரியுமா? எளிமையான சுவிசேஷம் தெரியுமா? லுக் அண்ட் லிவ். மதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா, அதை என்னெல்லாமோ செஞ்சாதான் உனக்கு வாழ்வு அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிறது. அதனால் ஆட்கள் இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. they are still trying. அப்புறம் ட்ரை ஆகி போனது தான் மிச்சம். எல்லா ட்ரையும் ஒரு நாள் என்ன பண்ணுது? ட்ரையாக மாறிடுது. உங்களை ட்ரைனஸ்குள்ளே அது கொண்டு போகுது. ஆனால் இப்போ அவர் சொல்கிற சுவிசேஷம் ஒன்று தான். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை, தேவன் ஏற்படுத்தின இந்த பரிகாரத்தை நோக்கிப்பார், அப்பொழுது பிழைப்பாய். லுக் அண்ட் லிவ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லுக் அண்ட் லிவ். எல்லாம் சொல்லுங்க, பாருங்கள் வாழுங்கள். கமான் சே, பாருங்கள் வாழுங்கள். ஆமென். சிலுவையை பார்க்க அதனால தான் பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். யூதர்கள் அடையாளங்களையும் கிரேக்கர்கள் ஞானங்களையும் தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையை பிரசங்கிக்கிறோம். The cross is the only remedy for mankind, the human problem, because cross is not man's idea, cross is a God's idea. அது ஒரு மனுஷன் உண்டாக்கின தீர்வு அல்ல. அது ஒரு மனிதனின் ஞானத்திலிருந்து உதயமான ஒரு சிந்தனை அல்ல. மனிதனை பாவத்திலிருந்து தூக்கவும் பயத்திலிருந்து தூக்கவும் தன்னை விட்டு போன அந்த எல்லா குற்ற மனசாட்சியிலிருந்தும் அவனை விடுவிக்கவும் தேவனே ஏற்படுத்தின பரிகாரம் தான் சிலுவையாக இருக்கிறது. இட்ஸ் a God's remedy. நம்ம அந்த ரெமெடியை ரிசீவ் பண்றதுக்கு பதிலா still we are trying. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், Christianity is not trying, it is trusting. இது ஒரு முயற்சி அல்ல, இது ஒரு சார்ந்து கொள்ளல். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முயற்சி கிடையாது, சார்ந்து கொள்ளல். முயற்சி அல்ல, சார்ந்து கொள்ளல். ஆமென். சார்ந்து கொள்ளல் முயற்சி கிடையாது, அது ஒரு சார்ந்து கொள்ளலாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ட்ரஸ்ட் ஜீசஸ். கம் ஆன், ட்ரஸ்ட் ஜீசஸ். ட்ரஸ்ட் ஹிஸ் ஃபினிஷ்ட் ஒர்க். ஆமென். நீங்க போய் அதையும் இதையும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா மதம் எதையோ ஒன்று செய்ய சொல்லுது. இப்போ கூட இன்னைக்கு காலையில் நான் நின்று எதையாவது செய்ய சொன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பீங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் நான் செய்யறதுக்கு தயார் என்பது முயற்சி. நீங்க எதையாவது ஒன்று செய்யணும், அதான் ரிலிஜியன். அதனால தான் முதல்ல இந்த ரிலிஜியன் ஒர்க்கில் ஈடுபட்டது யார் தெரியுமா? ஆதாம். எல்லாம் சொல்லுங்க, ஆதாம். அவன் தான் முதல்ல அத்தி இலை தாண்டா தீர்வு அப்படின்னு எடுத்த ஆரம்பிச்சான். அதற்கப்புறம் வந்த பல்வேறு ஆட்கள் வேற தீர்வு என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க இந்த உலகத்தில். எத்தனை பேர் அப்படி பலவிதமான தீர்வுகள் இந்த உலகத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க? கண்டிப்பாக நிறைய சொல்யூஷன் இருக்குது. இன்றைக்கி கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க, அப்படி இப்படி பண்ணால் போதும். நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு வழி இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்கள், உடனே தீர்வு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எல்லாருமே குருக்கள். சுகர் ரொம்ப ஆகிட்டு, அது ஒன்றும் இல்லை, தேனை கொஞ்சம் தண்ணியில் கலந்து அப்படியே கூட அப்படின்னா நல்லா ஏறிடும். நம்ம ஊரில் பாருங்கள், எல்லாரும் மருத்துவர்கள், எல்லாருமே ஒரு குருக்கள். கொஞ்சம் தெரியாதுன்னு சொல்கிற ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. ஹலோ, தெரியாதுன்னு சொல்கிற ஆளை பார்க்கவே முடியாது. நீங்கள் யாருக்கிட்ட போய் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா, அப்படியா அதை 2 சுத்தும்மா, இல்லை இது மேலே ஏறும்மா, இல்லை இப்படி பண்ணும்மா, இதை எல்லாருமே தீர்வு சொல்கிறவங்க பாருங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு கேள்வி, மனுஷனை கடவுள் மீட்கணும்னா ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சான்ல, டக்குன்னு சிலுவையில் மறிச்சு டக்குன்னு தூக்கிருக்க வேண்டியது தானே? சிலுவை தான் தீர்வுனா உடனே செஞ்சிருக்கலாம்ல. ஏன் 4000 வருஷங்கள் தேவன் காத்திருந்தார்?
ஏன் உடனே அதை செய்யலை? ஏன் உடனே அது நடக்கலை? காயினை கூப்பிட்டு அண்ணனை அடிக்கிறதுக்கு போல என்ன அடிச்சிடுறா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல. ஒன்றும் இல்லை, என்ன பண்ணிடு, அடிச்சிரு, எல்லாமே முடிஞ்சிடும் சொல்லியிருந்துருக்கலாமா வேண்டாமா? ஏன் அவ்வளோ டிலே? ஏன் அவ்வளோ தாமதமாக அவர் வரார்? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நான் சொல்கிறது சும்மா ஏதோ நம்புகிறேங்க அப்படி போகக்கூடாது. நான் ஏன் இதை நம்புகிறேங்கிறத ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஏன் இயேசுவை பின்பற்றுறேன், நான் நம்புகிற நம்பிக்கை ஏன் மேன்மையான நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா சும்மா அப்படி உட்காந்துருப்பீங்க, யாராவது வந்து ஏதாவது சொல்லிட்டு எப்படியோ போய்டும் வாழ்க்கை. அதனால தான் சபையில் டீச் பண்ணுறோம், சபையில் போதிக்கிறோம். ஏன் அவர் வெயிட் பண்ணார்னா, நம்ம ஊரில் தான் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் தீர்வு சொல்கிறாங்க, அதுக்கு எதுக்கு மறிக்கணும் அப்படின்னு இவனே வந்தவரை அனுப்பிச்சி விட்ருப்பான். வந்த கடவுளை இவனே என்ன சொல்லியிருப்பான், தேவையே இல்லை, நானே வெளியே வந்திருப்பேனே. நீங்கள் சிலருக்கு போய் உதவி செஞ்சு பாருங்க, உதவி செஞ்சு உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி பண்ணி விட்ருவாங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கலையே அப்படிமா, உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கலையே, நான் கேட்டேன், நீங்கள் தான் செஞ்சீங்க. நான் கேட்டேன், நீங்கள் தான் பண்ணீங்க. அப்போ பாருங்க, இதுதான் மனுஷனுடைய மனோபாவம். மனுஷனுடைய நிலை என்ன அப்படின்னா, தீர்வை உடனே ஏற்றுக்கவே மாட்டான். உடனே தீர்வை அவன் அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. அவன் எல்லாம் பண்ணி கடைசியில் முடியலன்னு ஒன்று சரி செய்யுங்க அப்படிமா. இதுதான் மனுஷனுடைய மனோபாவம். அதனால தான் எல்லா முயற்சிகளும் இந்த உலகத்தில் நடந்து முடிந்த பின், எல்லா முயற்சிகளும் எல்லா தீர்வுகளும் சொல்லி ஒன்றும் பதிலாய் மாறாத போது ஒரு பெரிய டார்க் ஏஜஸ் இந்த உலகத்தில் இருந்தது. 400 வருடங்கள் ஒரு இருண்ட காலங்களாக இருந்தது. எதுவுமே தீர்வா இல்லை, எதுவுமே பதிலா இல்லை. எல்லா பெரிய பெரிய ஞானங்களும் எல்லா பெரிய பெரிய தீர்வுகளும் பதில்களும் வந்துவிட்டு போய்விட்டன. இப்போ மனுஷன் ஒன்று சொல்கிறான், எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு, முடியலடா சாமி. உடனே சாமி கரெக்டாக இறங்கி வருது. சாமி கரெக்டாக இறங்கி வருது. உங்களுக்கு விளங்குதுங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது? இவ்வளோ பேருக்கு விளங்குதா? அதனால தான் சிலுவை கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, அதை நம்புகிறவர்களுக்கோ தேவ பலனாக இருக்கிறது. இன்னைக்கு கேட்குற இந்த செய்தி உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு பலனாக இருக்க போகிற செய்தி. ஆமென். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பலனை அது கொண்டு வர ஒரு செய்தி. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இதை கவனமாக கேளு. இன்னைக்கு கூட இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலைன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்க. இன்னைக்கு ஆழமாக அதை ரிசீவ் பண்ணிடுங்க. அப்போ ஏன் டிலே, ஏன் லேட்டாக வராரு, ஏன் அவர் வரல, ஏன் உடனே வரல, ஏன் டக்குன்னு வரல, ஏன் வந்து அதை செய்யலை? சில தாமதங்கள்லாம் நம்ம பைபிளில் படிக்கிறோம். லாசரு வியாதியாக இருக்கும்போதே ஏன் வரல? ஒருவேளை சுகமாக்கியிருந்தா இயேசு வியாதியை சுகமாக்குற ஒருவராக மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதை பற்றி நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். ஏன்னா எத்தனையோ பேர் சுகமடைஞ்சாங்க, அதில் அவனும் ஒருத்தன். லாசரு பற்றி ஏன் பேசணும்? ஏன்னா அவன் வியாதியிலிருந்து சுகமாகலை, அவனை கல்லையிலிருந்து வெளியில் தூக்குனார். உங்கள் வாழ்க்கையில் சில காரியம் உடனே நடக்காமல் இருக்குதுன்னா, எல்லா சம்பவங்களிலும் அது ஒன்றாய் இருக்க கடவுள் விரும்பவில்லை, அது விசேஷித்த சம்பவமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். God's delays is not God's denial. தேவன் ஒன்றை தாமதிக்கிறார் என்பதினால் அவர் தள்ளிவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல.
அவர் அதை விசேஷமாய் செய்ய போகிறார் என்ற அர்த்தமாக இருக்கிறது. அதை அவர் சிறப்பாய் செய்ய போகிறார் என்ற அர்த்தமாக இருக்கிறது. அதை மேன்மையாக செய்ய போகிறார் என்ற அர்த்தமாக இருக்கிறது. அதுவும் ஏன் 4வது நாள்? ஏன்னா இந்த யூதர்களுக்கு என்ன எண்ணம்னா, 3 நாள் வரைக்கும் அந்த ஸ்பிரிட் அங்கே தான் இருக்கும். அதனால் 3 நாளில் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 4வது நாள் ஆயிட்டுனா கண்டிப்பாக திருப்பி வரவே முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் உடனே கிறிஸ்து வரல? உடனே ஏன் சிலுவை மரணங்கள் நடக்கலை? உடனே ஏன் கல்வாரியை ஏற்படுத்தி டக்குன்னு கதையை முடிச்சுருந்துருக்கலாமே? ஏன் பண்ணலை? ஏன் பண்ணலைன்னா இதுதான் பண்ணல. இவன் கடவுளே கூப்பிட்டு கேட்பான், உண்மை யார் வர சொன்னான்? சில நேரம் பிக்கப் பண்ணதுக்காக போயிருப்போம். போய் நின்னா உங்களை யார் வர சொன்னா? நான் தான் ஆட்டோ பிடிச்சி வந்திருப்போம்ல. எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. இது மாதிரி தான் மனுஷன் சொல்லியிருப்பான், நீங்கள் வந்திருக்க வேண்டியதே இல்லை. அதனால தான் வெயிட் பண்ணுறார். கடலில் புயல் அடிக்குது, இயேசு தான் போக சொன்னார். ஆனால் இயேசு உடனே வரல. ஏன்னா இவனுக்கு என்னன்னா, நம்ம தான் மீனவனாச்ச, நம்ம பார்க்காத கடலா, நம்ம பார்க்காத புயலா, போடுறா துடுப்ப போட்டு போனால் இடுப்பு போச்சு. துடுப்பு போட்டு இடுப்பு போனதான் முக்கியம், ஒன்றுமே பண்ண முடியல. வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதை கண்டு அவர் கடல் மீது நடந்து வந்தார். That is a things. அதனால தான் நான் சொல்கிறேன், கடவுளுடைய கிருபை அனுபவிப்பதற்கு ரொம்ப சுலபமான வழி இருக்குது. லார்ட் ஐ cannot, I need your help அப்படின்னீங்கன்னா கதை முடிஞ்சிச்சுங்கிறேன் நான். வாழ்க்கையில் எதில் இருந்தனாலும் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. 4 பக்கமும் எதிரிகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, யோசபாத் பயந்து, he is a king, அவன் ராஜா. ஆனால் முதல்ல தன் இருதயத்தில் பயத்தை அவன் உணர்கிறான். அவன் சொல்கிறான், இதை எதிர்கொள்ள எனக்கு பலன் இல்லை. அடுத்தது, there is no strength, there is no statistics. எல்லாம் சொல்லுங்க, there is no strength, there is no statistics. அவன் சொல்கிறான், எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்றும் தெரியவில்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அங்கே தான் வேலை இறங்குது. யுத்தம் கர்த்தருடையது. The battle belong to the Lord. என் வாழ்க்கையில் கடவுள் ஏன் செயல்படுறது இல்லை? ஏன் கடவுள் எங்கே போயிட்டாருங்கிறாங்க? அவர் உள்ளதான் இருக்கிறார். ஏன்னா நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்களா, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். என் வீட்டுக்காரரை நான் மாத்திரம் பாரு அப்படின்னு 10 நாள் வீட்டில் போய் எங்கேயாவது உட்காந்துக்கிறது, அது உங்கள் வீட்டுக்காரரை மாற்றாது. You are trying, still you are trying. அப்படின்னு மூஞ்ச தூக்கி வச்சுட்டா அவர் மாறிடுவார். You are trying. நாம் எல்லாமே மாம்சத்தில் முயற்சி செய்து கொண்டு இருக்கும் வரை ஆவியினால் வருகிற வெற்றியை பார்ப்பதே இல்லை. எப்போ மாம்சத்தின் கிரியைகளுக்கு ஓய்வு கொடுத்து அவரை கிரியை செய்யவும் அல்லது அவரோடு சேர்ந்து கிரியை செய்யவும் நீங்கள் தயாராகிறீர்களோ, அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரேக் த்ரூஸும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா நன்மைகளும் அன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் உதயமாக ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறார் இன்னைக்கு காலையில்? எஸ் மை ஃப்ரெண்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மூஞ்ச சிலிப்பிட்டு போகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. மாம்ச வைராக்கியங்களால் நீங்கள் எதையும் சாதிக்க போகிறது கிடையாது. பயத்தினாலோ மிரட்டுதலினாலோ எதையும் நீங்கள் உண்டாக்க முடியாது. ஸோ ஏன் டிலே? ஏன் இதுனா இதுக்காக தான் டிலே. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, குறித்த காலத்தில் ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும்.
கடவுள் ஒரு டைம் அழகாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. மனுஷன் எல்லா யுக்தியையும் ட்ரை பண்ணுறான். இப்போ பாருங்களேன், இந்த கொரோனாவுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சலான்னு ஒரு பெரிய எல்லா முயற்சியும் என்ன பண்ணிட்டு நடந்துகிட்டே இருக்குது. ஏதோ சின்ன சின்ன சில தீர்வுகளை மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதுதான் பாவத்துக்காகவும் கடவுளை விட்டு பிரிந்த நிலையையும் மனுஷன் சரிப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகளை அவன் வாழ்நாள் என்ன பண்ணிட்டான், செஞ்சு பார்த்துட்டான். ஒன்றுமே முடியல. இப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, வரார். அதனால தான் பாருங்கள், கடவுள் சும்மா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சி அதையும் இதையும் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. அவர் நீங்கள் அலோவ் பண்ண தயாராக இருந்தால் இன்று உங்கள் வாழ்வின் மாற்றத்தின் நாளாக இருக்கிறது. உங்கள் இருதயத்தை திறக்க நீங்கள் தயாராக இருந்தால் இன்று உங்கள் வாழ்வின் திருப்பு முனையின் நாளாக இருக்கிறது. எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன்ல. அவருடைய தாமதங்களுக்கு மிகப்பெரிய ஞானங்கள் அதற்கு பின்பாக ஒளிந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில தாமதங்களை குறித்து கூட கவலைப்படாதீங்க. மகிமையான காரியங்களை அந்த தாமதத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. க்ளோரியஸ் திங்ஸ் அந்த தாமதத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். இப்போ கவனிங்க, நிர்வாணியாக இருக்கிறேன், அதனால் நான் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, மனிதர்களுக்குள் இருக்கிற இன்னொரு தன்மை என்ன? மனிதர்கள் எப்பொழுது உங்களை ஏற்றுக்கொள்வார்கள்? மனிதர்கள் யாரோடு பழக ஆரம்பிப்பார்கள் அப்படின்னா, யார் அவங்களோடு சிமிலராக அல்லது அவங்களோடு ஒத்து போகக்கூடியவங்களா அல்லது அவங்கள போலவே இருக்கிறாங்களோ அவங்களோடு பழக ஆரம்பிப்பாங்க. இதுதான் மனுஷனுடைய இயல்பு. கண்ணாடி போட்ட 2 பேர் ரொம்ப நேரம் பேசிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவரும் கண்ணாடி போட்டிருக்காரு, நானும். ஒற்றுமையாக இருக்கிற உங்களோட எங்கேயோ ஒத்து போகிற, அதனால தான் பாருங்கள் கருப்பாக இருக்கிறவங்களாம் ஒன்றா உட்காந்த மாதிரி இருக்கும். என்னடா கருப்பர்கள் மாநாடா? சரி, இது நம்மளை அறியாமலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. ஃபெயிலானவங்கலாம் ஒன்றா நிற்பாங்க, பார்த்துறீங்களா? மாப்பிள்ள 99 வாங்கி அழுதுகிட்டு இருக்கான், நான் 2 எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல, சந்தோஷப்பட்டு இருக்கேன் அப்படிமா. இதுதான் தன்மை. இது புரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய தன்மை என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் செய்யப்பட்டது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால தான் தங்களுக்கு ஒத்த கருத்துடைய ஆட்களோடு போய் சேருவாங்க. தங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸில் உள்ளவங்களோட அவங்க பழகணும்னு என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. பாருங்கள், இது கடவுளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, பிள்ளைகள் அவர் ஒரு சூப்பர்மேன் மாதிரி வரல, சங்கின்னு அப்படி பறந்துக்கிட்டு அவர் வரல, பேட்மேன் மாதிரி வரல, சூப்பர்மேன் மாதிரி வரல, அயன்மேன் மாதிரி வரல. சாட்சாத்தா உங்களை மாதிரியே வந்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். என் ஜாமி எப்படி தெரியுமா? என் ஜாமி என்ன மாதிரியே இருக்குது, அதனால தான் அவர் என் ஜாமி. என் கடவுள் என்னை போலவே இருக்கிறார். இது எப்படி தெரியுமா? உன்னை போல் ஒருவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை போலவே இருக்கிறார். இயேசு பின்னாடி ஒன்றும் ஒளிவட்டம் இல்லை, லைட்டு ஒன்றும் எரிஞ்சுக்கிட்டு இல்லை. ஹலோ, கண்ணோ காதோ மூக்கோ ஸ்பெஷலாக இல்லை.
எல்லாரும் மாதிரி தான் இருந்தார். அதனால தான் நைட்டில் கூட்டத்தில் வேற யாரையாவது தப்பாக தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்ட்டு காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து வச்சான். ஏன்னா யார் ஜீசஸ்னே தெரிய மாட்டேங்குது அந்த கூட்டத்தில். விளங்குச்சா விளங்குச்சா விளங்குச்சா? இந்த சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சா சிலர் பாஸ்டரை போற வரைக்கும் தேடுறாங்க. யாருங்க 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 அப்படின்ட்டு. நான் சொல்றேன், இயேசு அப்படிதான் இருந்தார். ஜனங்களோடு ஜனங்களா இருந்தார், மக்களோடு மக்களா இருந்தார். அவர் God is a God of people. நான் சொல்லட்டுமா, எந்த அளவுக்கு உங்களோட அவர் ஒற்றுமையாகிறதற்கு தன்னை இறக்கி கொண்டார் தெரியுமா? அவர் உயர்ந்தவர், அவர் உயர்ந்தவர். பிலிப்பியரில் படிக்கிறோம், அவர் தேவனுக்கு சமமா இருந்தும் அவர் என்ன பண்றாரு? தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அதாவது எந்த அளவுக்கு அவர் தன்னை சுருக்கி கொள்ள விரும்புகிறார், எந்த அளவுக்கு உங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள அவர் விரும்புகிறார் அப்படின்னா, ஏன் அடையாளப்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்கான காரணத்தை சொல்லிட்டேன். ஏன்னா அப்பந்தான் உங்களை தூக்க முடியும், அப்பந்தான் நீங்க அவரிடத்துல சேர ஆரம்பிப்பீங்க. அதனால தான் இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறாங்க பாருங்க. யூதனுக்கு யூதனாக, கிரேக்கனுக்கு கிரேக்கனாக, எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணணும், இல்லை எந்த இடத்துல எப்படி நீங்கள் போகணும் அப்படின்ட்டுலாம் இருக்குது பாருங்க. ஏன்? அப்போ தான் அங்கே இணைப்பு உண்டாக ஆரம்பிக்கும். இல்லைன்னா நீங்கள் வேற மாதிரி ஆயிடுவீங்க, வேற மாதிரி ஆயிடுவீங்க. எந்த அளவுக்கு தன்னை சுருக்கி கொள்கிறார், எந்த அளவுக்கு தன்னை குறைத்து கொள்கிறார் அப்படின்னா, கவனிங்க, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஒரு குழந்தை செத்து போயிடுச்சு, தீர்க்கதரிசிட்ட கொண்டு வர்றாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணிடுச்சு? செத்து போயிடுச்சு. ஸோ தீர்க்கதரிசி இப்போ என்ன பண்ணுறாரு? அந்த குழந்தை மேலே படுத்து என்ன பண்ணாராம்? ஊதுனார். நீங்கள் யோசித்துக்கோங்க, குழந்தை சைஸ் எப்படி இருக்கும், இவர் சைஸ் எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி தன்னை சுருக்கி கொண்டு அதனோடு தன்னை அடையாளப்படுத்தின உடனே அந்த குழந்தை அப்படி உயிரோடு எழும்புது. அதை தான் கிறிஸ்து இந்த பூமியில் வந்து செய்தார். உங்களை போல என்ன போல தன்னை அடையாளப்படுத்தி அப்படியே இணைச்சி முழு மனுவர்க்கத்தையும் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்து போயிருந்த நம்மை அவர் உயிரோடு கூட அவர் எழுப்பிம்படி அப்படி ஒன்றை செய்தார். எல்லாம் சொல்லுங்க, ஒரே அடையாளம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்போ மனுஷன் என்ன நிலையில் இருக்கிறான்? நிர்வாணி. எல்லாம் சொல்லுங்க, நிர்வாணி. சிலுவையில் என்ன நடந்தது தெரியுமா? நல்ல கோட்டு சூட்டு போட்டுட்டு வந்து நிற்கிறாருன்னு வைங்களேன். ஒன்றுமே இல்லாமல் அவமானமாக இருக்கிற ஒரு ஆள் அந்த ஆள்கிட்ட பேசவே மாட்டான், ஓடிடுவான். இவருக்கும் எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு சிலுவையில் ஆதாம் எந்த நிலைக்கு வந்தானோ அந்த நிலையில் வஸ்திரம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நிர்வாணியாய் தொங்கினார். ஏன்னா இந்த பிரிக்கப்பட்ட இந்த உறவு இணைக்கப்படும்படிக்கு உன்னை போல் அவர் ஆனார், அவரை போல் நீங்கள் ஆகும்படியாக. பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்களை மாதிரி ஆனார். நீங்க அவரை மாதிரி ஆவறதுக்காக சொல்லுங்க, உங்களை மாதிரி ஆனார், நீங்க அவரை மாதிரி ஆகும்படியாக. இப்போ ஏன்டா என்கிட்ட வரமாட்டுக்க, என்னை பார்த்து ஏன் பயந்து ஓடுற? நான் நிர்வாணியா இருக்கிறேன், அதான் உன் பிரச்சனையா? இப்போ அப்பா பண்ணாரு, அவர் மதிப்பு, அவர் கோட்டு, அவர் அணிந்திருந்தது எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டுட்டு அவனை போலவே வந்துட்டார்.
அவனை கட்டி பிடிக்கிறதுக்காக, அவனை முத்தம் கொடுக்கிறதுக்காக, அவனை தூக்குறதுக்காக, அவனை தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக. ஓ, அவரும் அவனை போலானார். That is a cross, my friend. That is a cross. So why sacrifice? Why blood? ஏன் ஒரு பலி, ஏன் ஒரு ரத்தம்? இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் யாராவது தப்பு பண்ணிட்டா, யாராவது உங்களுக்கு தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சாரி தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படி சொன்னால் போதுமா? அப்படி சொன்னால் ஓகேவா? ஓகே தான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளே இப்படி தான் வச்சுருக்குறோம். அப்போ ஆதாம் தவறு செய்துட்டான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட வேண்டியதானே? ஏன் மரணம், ஏன் ரத்தம், ஏன் சிலுவை, ஏன் இவ்வளவு ஒரு காரியம்? ஒரு சாரி சொல்லிட்டு முடிஞ்ச வேண்டியதானே? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதா? உங்களால் கனெக்ட் ஆக முடியுதா? இல்லைன்னா நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும். எத்தனை பேர் கனெக்ட் ஆக முடியுது? ஒரு சாரி போதுமானது இல்லையா? சிலருக்கு சாரி போதுமானது, சிலருக்கு சாரி போதுமானதாக இருக்கிறது. ஒரு சாரியிலே எல்லாமே என்ன ஆயிடுது? ஓகே சார், மன்னிச்சு விட்டேன், இன்னும் ஒழுங்காரிங்க அப்படின்னு. சரி. ஸோ ஏன்னா இப்போ மனுஷன் தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, பழம் சாப்பிட்டான். சார், ஒரு பழம் சாப்பிட்டது இம்புட்டு பெரிய ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பாருங்கள், இது எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்தோன்னா ரொம்ப டீப் ஸ்டடி மாதிரி போயிடும். இதை பற்றிலாம் ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். ஆனால் லைட்டாக சொல்கிறேன் கேளுங்க. அது கடவுள் அப்படி மன்னிக்க அவர் தயாராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், அவர் மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஆனால் மனுஷனுடைய மனசு அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆதாம், உன்னை மன்னிச்சிட்டேன் வாப்பா அப்படின்னா, ஆதாமின் மனது, மனிதனின் இருதயம் தயாராகவே இல்லை. ஏன்னா அவன் ஆத்துமாவையும் அவன் மனசாட்சியையும் இந்த சாரி அப்படின்னு அதாவது ஓகே உன்னை ஏற்றுக்கிறேங்கிற வார்த்தைகள் அவனுக்கு போதுமானதாக இல்லை. என்னைக்கா இருந்தாலும் அதை மறுபடியும் நினச்சி திருப்பியும் ஏதாவது நடந்துட்டா, திருப்பியும் ஒன்று பண்ணிட்டா, திருப்பியும் அதை என்னைக்காவது கொண்டு வந்துட்டா என்ன ஆகுறதுங்கிற குற்ற உணர்வும் பயமும் என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பலி கடவுளுக்கு தேவை இல்லை, பலி மனிதனுக்கு தேவையானதாய் இருக்கிறது. இப்போ இதுவே பெரிய விஷயம் பாருங்களேன். சில ஸ்கிரிப்சர் காட்டிட்டு கம்யூனியன் நம்ம எடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக்கோங்க. லேவியராகமம் 17வது அதிகாரம். அதனால தான் நான் நிறைய மேட்ரு பேசாமல் ஒன்று பேசி முடிச்சிட்டேன்னா தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். லேவியராகமம் 17. Levitical chapter 17 verse 11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி, எல்லாம் சொல்லுங்க, பாவ நிவிர்த்தி, அட்டோன்மெண்ட், அதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளை இட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. நல்லா கவனிங்க. இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. ரொம்ப அற்புதமான காரியங்கள் அதில் இருக்குது. இந்த லேவியராகமம் 17 இரத்தமே ஆத்துமாக்கான பாவ நிவிர்த்தியை செய்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இரத்தமே பாவ நிவிர்த்தி செய்கிறது. இப்போ இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. கடவுளுங்க என்ன சொல்றாரு பாருங்க. நான் அதை உங்களுக்கு, அதாவது கடவுள் பலி கேட்கவில்லை,
வழக்கமாக நீங்கள் மதத்தில் என்ன படிக்க முடியும்னா, சாமி பலி கேட்கும். சாமி பலி கேட்டு தான் நீங்கள் மதத்தில் பார்த்துருக்க முடியும். எனக்கு ஒரு ஆட்டை கொண்டு வா, எனக்கு ஒரு கோழியை கொண்டு வா. கிறிஸ்தவத்திலையும் அதே தான் இருக்கு. உன்னை சும்மா நான் மன்னிச்சிடுவேனா, எனக்கு அதை பண்ணு இதை பண்ணு. கோயிலுக்கு ஒரு பெரிய பெல்லா வாங்கி போடு, கோயிலுக்கு வெள்ளை அடி, இல்லை அதையும் இதையும் செய், இல்லை 40 நாள் உபவாசத்தை போடு, இல்லைன்னா சின்ன வயசுல இருக்கும் வரைக்கும் நீ செஞ்ச பாவத்தை ஒன்று விடாமல் அறிக்கை பண்ணு. அவ்வளவு ஞாபக சக்தி இருந்தா நான் 10th 80 மார்க் வாங்கியிருப்பேன், 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்க மாட்டேன். இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நான் நல்லா கவனிங்க, கடவுளுக்கு பலி தேவையில்லை. எல்லாம் சொல்லுங்க, கடவுளுக்கு பலி தேவையில்லை. இந்த வசனத்தை நீங்கள் இப்படி வாசித்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த வசனத்தை திருப்பி ஒரு முறை வாசிங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படி கட்டளை இட்டேன். அதாவது என்ன சொல்றாரு, எப்பா பலி நான் கேட்கல, நான் உன் பாவ நிவிர்த்தி ஆகும்படி பலியை நான் உனக்கு கொடுக்கிறேன். இது வேறங்க. இந்த கடவுள் பலி கேட்கவில்லை. இந்த கடவுள் உங்களுக்கு அப்படி செஞ்சாதான் உன் ஆத்துமாவில் நிவாரணம் வருங்கிறதுக்காக, பாவ நிவிர்த்தி வரணுங்கிறதுக்காக நானே பலியை கொடுக்கிறேன் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. And I have given into you on the altar to make atonement for your soul. உன்னுடைய பாவ நிவிர்த்திக்காக நீ எதையாவது கொண்டு வா அப்படின்னு கேட்கிற மதங்களுக்கு நடுவில் உன் பாவ நிவிர்த்திக்காக, உன்னுடைய அட்டோன்மெண்ட்டுக்காக உன்கிட்ட நான் உன்னை கேட்கல, உன் பாவ நிவிர்த்திக்காக ஒன்றை நான் கொடுக்க போகிறேன். அது சாதாரண பலி அல்ல, என்னையே என் மகனையே உனக்காக பலியாக கொடுக்க போகிறேன். அவருடைய இரத்தமே உனக்கு பாவ நிவிர்த்தியை உண்டாக்க போகிறது. ஆபிரகாமுகிட்ட ஆண்டவர் உன் மகன் ஈசாக்கை பலி செலுத்து அப்படின்னு கேட்கிறார். நான் முதல்ல என்ன சொன்னேன், முதல்ல கடவுள் நம்மள மாதிரியே பேசுறார், நம்ம லாங்குவேஜையே பேசுறார், நம்ம பண்ற மாதிரியே பண்றார். அப்புறம் திடீர்னு அவர் என்ன வச்சிருக்கிறாரோ அங்க நம்மளை கூட்டு போறார். இப்போ பலி கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு ஒன்றும் புதுசா இல்லை. ஆபிரகாம் என்ன நினைச்சான், ஆமா சாமின்னா என்ன பண்ணும், பலி கேட்கும். ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, இவர் கொஞ்சம் நல்ல சாமி, எப்படி பலி செலுத்திடுவேன், சாம்பலா போயிடுவான், ஆனா கூட அவனை உயிரோடு எழுப்பி எனக்கு தந்துருவாரு, ஏன்னா இவனிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. தட் இஸ் ஏப்ரஹாம் ஃபெய்த் மை ஃப்ரெண்ட். ஆபிரகாமுடைய விசுவாசம் அதுதான். அதனாலதான் காலையில எழுந்து சேனம் கட்டி கழுதையில எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பையனை கூப்பிட்டுட்டு போறான். அவனுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. பையன் கேட்குறான், கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு, பட் ஆட்டுக்குட்டி எங்க? அவன் நீன்னு கூட சொல்லலை, தேவன் அதை பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, the Lord will provide the sacrifice. wow. அதனால தான் அவன் வேலைக்காரங்கிட்ட சொல்றான், நீங்க இங்கே இருங்க, நானும் என் பையனும் போய் பலி செலுத்திட்டு திரும்பி நான் வருவேன். அவன் வரமாட்டான் அப்படி சொல்லலை. அவன் சொல்றான், திரும்பி வருவோம். எல்லாம் சொல்லுங்க, திரும்பி வருவோம். என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க அவனுக்கு. திரும்பி வருவோம், நான் மட்டும் வர மாட்டேன், பலி செலுத்த தான் போறான், ஆனா என்ன சொல்லிட்டு போறான், திரும்பி வருவோம். இப்ப மலைக்கு போயிட்டாங்க, மலை உச்சிக்கு போயிட்டாங்க. பலிபீடத்தில் ஈசாக்கு போடப்பட்டிருக்கிறான். இப்ப கத்தி எடுக்கிறாரு ஆபிரகாம். என்ன பண்ண போறாரு, ஓங்கி குத்த போறார்.
கொஞ்சம் மதம் மாதிரியே தெரியும் அதை பார்த்தா. ஏன்னா நிறைய பேர் ஆபிரகாம் கதையை ஒழுங்காக படிக்கல. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆபிரகாமின் முழு கதையை படிக்காம, என்னையா சாமியே தான் பிள்ளைய கொல்ல சொல்லி கேட்டிருக்கு அப்படின்னு பேசி ஆஃப்லேயே முடிச்சிடுறாங்க. நோ நோ மை ஃப்ரெண்ட், இந்த சாமி என் பிள்ளைய கேட்குற சாமி அல்ல, தாம் பிள்ளைய எனக்காக கொடுக்கிற சாமி. அதை அங்க காட்டுறாரு. இப்போ போய் அவன் குத்த போறான். ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மீது உன் கைய போடாத, உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த ஃப்ரேஸ் எல்லாம் யாருக்கு பொருந்தும்? இந்த வரிகள் எல்லாம் யாருக்கு பொருந்தது பாருங்க? இயேசுவுக்கு. ஏன்னா ஒரே பேரான குமாரன், ஏக சுதன், அவர்தான். அவன் மேல போடாதன்னார். அப்புறம் எதுக்கு இந்த ட்ராமா? எதுக்கு அவனை கொல்ல சொல்லணும், அவன் மேல கத்திய போடாத அப்படின்னு சொல்லணும்? டக்குன்னு பார்த்தா அங்க ஒரு ஆடு எங்க இருக்கு? கொம்பு சிக்கி எங்க இருக்கு? முட்புதர்ல இருக்கு. அதை கொண்டு வந்து என்ன பண்ண சொல்றாரு? பலி செலுத்த சொல்றாரு. ஏன் இது? ஏன் இது? ஏன்னா ரெண்டு முக்கியமான காரியம். ஒன்று, நான் உன்னிடத்தில் பலி கேட்கும் கடவுள் அல்ல, உனக்காக ஒரு பலியை ஆயத்தப்படுத்துகிற கடவுள். I will provide the sacrifice. ஜெகோவா ஜைரா, யெகோவா ஈரே என்று சொன்னால் தேவனுடைய பர்வதத்தில் அல்லது தேவனுடைய மலையில் அல்லது ஒரு மலையில் பார்த்து கொள்ளப்படும் என்கிற வெளிப்பாட்டை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் வருகிறது, ஆபிரகாம் பலியாக போகிறது. உன் பிள்ளை அல்ல, பலியாக போகிறது. ஆட்டுக்குட்டி, உனக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒரு மலையின் மீது, கல்வாரி மலையின் மீது அவர் பலியாக போகிறார். பலியை வாம் பையன் அல்ல, பலி வாம் ஆடல்ல, பலி என் பையன். உன் ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படி நான் என் மகனை உனக்கு பலியாய் கொடுக்க போகிறேன் என்பதுதான் அந்த வெளிப்பாடாக இருக்கிறது. அப்போ வழக்கமா பலி கேட்கிற சாமியை தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஆனா இங்க சாமி என்கிட்ட பலி கேட்கல, மாறாக எனக்கு பலியை அவர் கொடுக்கிறார். சரி, அதுக்கு ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்திட்டு, எப்பா இப்படிதான் நானும் உனக்கு பலியை தரப்போறேன்னு சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு ஈசாக்க படுக்க வைக்கணும்? ஏன்னா ஈசாக்கு ஓம் பையனா இருந்தாலும் அந்த சந்ததியில தான் யார் வரப்போறா? இயேசு வரப்போறாரு. பிதாவாக நான் இருந்து என் மகனை கொடுக்க தயார் என்று சொல்லிவிட்டேன். பூலோக அதிகாரத்தின்படி அவன் உன் வித்து, உன் பிள்ளை. நான் கொடுக்க தயாராயிருந்தாலும் நீ கொடுக்க தயாராயிருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் என்பதை காட்ட அதை படுக்க வைத்தார். ஆமென். இதுல என்ன தெரியுமா? மனுஷனுடைய எத்திலி அத்தாரிட்டிய தேவன் எந்த அளவுக்கு மதிக்கிறார் பாரு. இந்த பூமியில மனுஷனுக்கு இருக்கிற அதிகாரத்தை அவர் எந்த அளவுக்கு வேல்யூ பண்றாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பலி கேட்கல, பலி என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஆமென். இப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்துக்கு வருவோம். 1லிருந்து கடகடன் வாசிக்கிறேன், கொஞ்சம் பார்த்துருங்க, ரொம்ப முழுமையாக இருக்கும். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினால் அவைகள் செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது. பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட பலிகள் மனுஷன் என்ன பண்ணவே இல்லை? பூரணப்படுத்தவே இல்லை. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியினால்
பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. என்னதான் பலி செலுத்தினாலும் பாவ உணர்வு உள்ள இருந்துகிட்டே இருக்குது. அது அவனை விட்டு போகவே மாட்டுக்கு. இன்னைக்கு நம்ம என்னத்தையும் ஒன்று பண்றோம். ஏதாவது சாப்பிடாம இருந்துட்டா ஒரு சமாதானம் வந்துருமா? என்னத்தையாவது கொஞ்சம் பூகு வைக்கலைன்னா சமாதானம் வந்துருமா? இல்லை ஏதாவது ஏழைகள், ஒரு 4 ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டா சமாதானம் வந்துருமா? எல்லாம் பண்ணுறோம். பாருங்க, ஏழைகளுக்கு உதவுவது ரொம்ப நல்லது. ஆனால் அது உங்களுக்கு பாவ நிவாரணத்தை தராது. உங்கள் பாவத்துக்கு நிவாரணம் ஒரே ஒன்று தான் இருக்கிறது, ஒரே பலியினால். நான் தான் சொல்கிறேன், எல்லா குட் ஒர்க்ஸுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் எந்த குட் ஒர்க்ஸும் உங்களுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வர முடியாது. அது வந்து அத்தியில மாதிரி தான். 4 பேரை நான் படிக்க வைக்கிறேன், குட் திங்ஸ். ஸ்கூலே கட்டி கொடுக்குறேன், நல்ல விஷயம். இன்னைக்கு வந்து இந்த இந்த மதத்தை அதாவது கிண்டல் அடிக்கிற ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, சும்மா இருப்பா, என்ன கடவுள் கடவுள்ன்ட்டு, 4 பேருக்கு நல்லது செய் போதும். இது வந்து கொஞ்சம் அதாவது ஏழைகள் மேல் கரிசனையாய் சொல்வது போல் தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ரூட் என்ன தெரியுமா? யூ டோன்ட் நீட் கிரைஸ்ட். உனக்கு கிறிஸ்து தேவை இல்லை, நீ இப்படி நல்லது செஞ்சே போ, அவ்வளோதான். கடவுள் உன் பின்னாடி வருவார். கடவுள் என் பின்னாடி என்னைக்கும் இருக்கிறார். நீங்கள் நல்லது செய்யாததுக்கு முன்னாடியே தான் இருக்கிறார். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அந்த உணர்வு, உங்களுக்குள் இருக்கிற அந்த கில்ட்டை, உங்களுக்குள் இருக்கிற அந்த பய உணர்வை, உங்களுக்குள் இருக்கிற அந்த விஷயத்தை எந்த நல்ல செயலாலையும் எடுக்க முடியாது. ஒரே ஒரு செயல், கல்வாரி சிலுவையில் நடந்து முடிந்த அந்த செயல் மட்டுமே, அந்த இரத்தத்தை நம்புகிறதுனால் மட்டுமே பாவ நிவர்த்தியும் பாவ நிவாரணமும் மனிதனுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. There is no other way. அப்படிலாம் இல்லைன்னா இயேசு வந்து நல்லதே செய், நல்லதே நடக்கும், நான் போட்டு போய் வருகிறேன், டாடா பாய் பான் போயிருப்பாரு, சிலுவையில் போய் மறிச்சிருக்க மாட்டார். மனிதனுடைய கிரியையினால் மனிதன் நீதிமானாக்கப்படுவான் என்றால் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு சிலுவையையும் இயேசுவின் மரணத்தையும் ஒண்ணுமில்லாமல் பண்ணுகிற பிரசங்கத்தை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் பலனே இல்லை, வல்லமையே இல்லை, ஆற்றலே இல்லை. ஆனால் இன்னைக்கு காலையில் நான் சொல்றேன், இதை சரியாக கேட்டு இதை உள்வாங்குகிற உங்களுக்குள்ளே தேவ பலன் இந்த காலையில் உண்டாகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன், ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, ஒரு பெருமூச்சு, ஒரு விடுதலை, ஒரு தைரியம் உங்களுக்குள் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா வேற எதுவும் அதை பண்ண முடியாது. இது மட்டும்தான், ஒரே ஒரு பலி மட்டும்தான். கவனிங்க, பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி உள்ள இருக்கு. இதை தூங்க வைக்கவே முடிய மாட்டேங்குது. இளையராஜா சாங் கேட்போமா, ஒரு 10 சாங், இரவு தூக்கத்தை தரும் 10 பாடல்கள். இதான் ஃபிக் லீஃப், இதுக்கு பேர் தான் அத்தி இலை. அப்படி கொஞ்சம் சுற்றுலாலாம் போகலாம், என்னெல்லாமெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா, உள்ளுக்குள் சந்தோஷம் இல்லாமல் நீங்க வெளியில என்னன்னாலும் பண்ணி அதை உள்ளுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. இட்ஸ் a டெம்பரல். சுற்றுலா போகலாம், பாட்டு கேட்கலாம், எவ்ரிதிங் இஸ் குட். ஆனால் என் பாவம் மன்னிக்கப்படும்படி ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது, ஒருவர் என்னை போல் வந்து இதை செய்து முடித்திருக்கிறார் என்கிறது உங்க மனசாட்சியில் ஆழமாய் வந்து அந்த இரத்தம் உங்களை சுத்திகரிக்கும் பொழுது மட்டுமே தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் தைரியத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெறுகிறீர்கள். அது வரைக்கும் வேற எங்க போனாலும் அது வராது. மனுஷன் பாருங்க எந்த அளவுக்கு பரிதாபமான ஆள்லாம். இந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு, இந்த நிவர்த்தியை பெறுவதற்கு அவன் எடுக்கும் முயற்சிகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அதனால தான் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டியது இருக்கிறது. சுவிசேஷத்தை இந்த உலகம் எங்கும் கொண்டு செல்ல வேண்டியது இருக்கிறது. ஏன்னா இந்த நிவர்த்தியை அவன் அடையாமல், இந்த மன சமாதானத்தை அவன் பெறாமல் அவன் என்னெல்லாமோ செஞ்சிட்டு இருக்கிறான். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. ஒட்டுமொத்த மனுவர்க்கத்தின் ஒரு கதறலை ஒரு மனிதன் அங்கு சொல்லுகிறான். மீகா 6
6. இங்க பாருங்க, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன். கடவுள்கிட்ட என்னால் அப்படியே போக முடியலப்பா, நான் கடவுள்கிட்ட போகணும்னா ஏதாவது எனக்கு ஒன்று தேவைப்படுது. அப்போ நான் என்னத்தை கொண்டுட்டு போக முடியும்? அங்கே பாருங்க, தகன பலிகளை கொண்டும் 1 வயது ஆட்டுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமா? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர். எப்பா, கடவுளுக்கு ஆடு கொண்டு வரணுமா? இல்ல கடவுளுக்கு என்ன கொண்டு வரணுமா? 1000 ஆடுனாலும் பரவாயில்ல, எத்தனை லிட்டர் என்னன்னாலும் பரவாயில்ல, நான் கொண்டு வரேங்கிறான். இதனுடைய சீரியஸ்னஸ் நீங்க பாருங்க. அவன் இறுதியா என்ன சொல்றான்னா, என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமா? எங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தரனால நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்றோம், அப்பமாவது நாங்கள் நிம்மதியா இருப்போமா? பாருங்க, இப்படி சில பேர் சொன்னாங்கன்ட்டு அங்க இன்னைக்கு கூட கேள்விப்படுறோம். பிள்ளைய வந்து கொண்டுட்டாங்க, மந்திரவாதி கேட்டாருன்னு கொடுத்துட்டாங்க, அங்கே போய் ஒரு பலியை செலுத்திட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த வேதனையின் உச்சம், அந்த 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 மனசனுடைய அந்த அழுத்தத்தை பாருங்க. அவன் கேட்குறான், என் பையனால் நான் கொண்டு வரட்டுமாங்க. இப்படி குமுறல் இருக்கிற மனு வர்க்கத்துக்கு தான் கடவுள் சொல்றாரு, உன் பையனை கொண்டு வர வேண்டாம், என் பையனை நான் கொண்டு வரேன், என் பையன் உனக்காக பலியாவா. உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஃபினிஷ் பண்ணுவோம். பாருங்க, 3வது வசனம், 4வது வசனம். அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த மிருக பலி மனிதனுடைய பாவங்களை என்ன பண்ணலை? நிவர்த்தி செய்யலை. ஏன்னா மனிதன் உயர்தரமானவன், மிருகம் அவனை விட குறைவானதாக இருக்கிறது. அது போய் அதை மீட்க முடியாது. நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு நகையை அடவு வச்சுருக்கீங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பித்தாளை குடத்தை கொண்டு போய் கொடுத்தா அதை திருப்பி தரமாட்டான். பரவாயில்ல, இதை வச்சுக்கிட்டு அதை கொடுக்க மாட்டான். அதையும் வேணா அடகு வைக்கிறோம்மா. அப்படிதான் மனிதனின் பாவங்களுக்காக ஆட்டுக்கடாக்களை கொடுப்பது நிவாரணம் அல்ல. இன்னும் சொல்ல போனா, எந்த ஆடும் மனப்பூர்வமாக வந்து மனுஷனுக்காக சாகலை. மனப்பூர்வமாய் சாகாவிட்டால் அதற்கு பேர் பலியே அல்ல. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து நுப்பாட்டிட்டு ஆடு தலையை ஆட்டுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆட்டலன்னு வைங்க, இவங்களே ஆட்டி விட்டுருவாங்க. தண்ணியை தொளிச்சு ஆட்டிடுறா போடுறா மாப்பிள்ளன்னு. ஆடெல்லாம் பார்க்கும், டேய் நீ பண்ணதுக்கு என் ஆட்டாத தலையை ஆட்ட வச்சு என்ன கொள்றீங்களடா. இந்த அட்டோன்மெண்ட்னு ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா? இதுதான் இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னு சொல்லி அன்னைக்கு எத்தனையோ சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான ஆடுகள் அன்றைக்கு வெட்டப்படுமா. அந்த இஸ்ரவேல் பார்த்தீங்கன்னா ரத்தங்களால் நிரம்பி அங்கே ஓடுமா. சாதாரணமாக இல்லை, வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தம் நிறைஞ்சிருக்கும். அத்தனை ஆடுகளை கொண்டு வந்து வெட்டுவாங்க. இன்னும் சிலர் பார்த்தாங்க, ஆட்டுடைய ரத்தத்தில் நடக்கலன்னா என்ன, ஏன் ரத்தத்தில் நடக்குமான்னு தான் ரத்தத்தை இன்னைக்கும் சிந்துறவங்க இருக்கிறாங்க. இதே நாளில் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் தங்களை சிலுவையில அடித்துக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? நம்ம தொங்கி நம்ம ரத்தத்தையாவது சிந்துவோன்ட்டு, சிந்துனாதான் அது நடக்கும். உப்பை தின்னவன் தண்ணியை குடிச்சு ஆகணும். அதனால உன் பாவத்தை நீ தான் சுமக்கணும். இதைத்தான் உலகம் சொல்லிக்கிட்டே இருக்குது. கடவுள் சொல்றாரு, அப்படி செய்யணும்னா உனக்கு வாழ்வே கிடையாது. உன் சார்பா நான் போறேன், உனக்காக நான் போகிறேன். உன் அக்கிரமங்கள் உன் பாவங்கள் நீங்கும்படி நான் மரிக்கிறேன். That is the love of God, my friend. நீ தான் இதை பண்ண, நீ தான் அதுக்கு பொறுப்பு என்று நாம் சொல்லுகிறோம்.
அவர் சொல்றாரு, நீ தான் பண்ண, ஆனா இதுக்கு நான் பொறுப்பு. பாவம் அறியாத நான் உனக்காக பாவம் ஆய் தொங்குகிறேன், நீதி அறியாத உனக்கு நீதியை கொடுக்கிறேன். ஆனாதான் யோவான் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், நமக்காக கடவுள் இப்படி மரித்திருக்க, நாமும் நம் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறார். என்ன மாதிரி ஒரு காரியம் பாருங்க, என்ன மாதிரி ஒரு ஷிஃப்ட் நடக்குது கவனிங்க. 4வது வசனம், அப்போ மனப்பூர்வமாக கொடுத்தாதான் அதுக்கு பேர் பலி. எந்த ஆடும் மனுஷனுக்காக அல்லது எந்த கோழியும் மனுஷனுக்காக மனப்பூர்வமாக என்ன பண்ணல, சாக நேரம். ஆனால் ஒரே ஒருத்தர் தான் மனப்பூர்வமாக வந்தார். ஈசாக்கு எப்படி மனப்பூர்வமாய் படுத்தானோ அதுபோல உங்களுக்காக எனக்காக தேவகுமாரனும் மனப்பூர்வமாய் கல்வாரியிலே மரித்தார். 5வது வசனம் பாருங்க, ஆகையால் அவர் உலகத்தில் பிறந்த போது, அப்படி போடல, எப்படி போட்டிருக்குது, பிரவேசித்த போது. எல்லாம் சொல்லுங்க, பிரவேசித்த போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு கிடையாது, அவர் நித்தியமான தேவனுடைய குமாரன். அவர் பிறக்கவில்லை, அவர் இந்த பூமியில் கன்னியின் வயிற்றின் மூலமாக பிரவேசித்தார். எவ்வளோ அழகா வார்த்தைகளை கையாண்டிருக்கிறாங்க பாருங்க. பிரவேசிக்கும் போது இப்ப கவனிங்க, நான் சொல்றது இதுல வருது பாருங்க, பலியையும் காணிக்கையும் நீர் சவுண்டா சொல்லுங்க, நீர் என்ன பண்ணல, விரும்பவில்லை. எல்லாம் சொல்லுங்க, விரும்பவில்லை. எல்லாம் சொல்லுங்க, என் கடவுள் பாவ நிவாரணத்துக்காக பணங்களையோ பலியையோ விரும்பவில்லை. ஆனா நம்ம இதுதான் மதத்துக்கும் பைபிள்ல இருக்கிற சுவிசேஷத்துக்கும் பெரிய வித்தியாசம். விரும்பல. அப்ப என்ன பண்றாரு, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் விரும்பவில்லை, அவைகளை உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒரே பலியினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப கவனிங்க, அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துகிற ஆசாரியன் நின்று கொண்டே தான் இருப்பான். ஏன்னா மனுஷன் பாவம் செய்வான், பலி செலுத்தணும், பாவம் செய்வான், பலி செலுத்தணும், அதற்கு முடிவே இல்லை. ஆனா இங்க பாருங்க என்ன போட்டிருக்குதுன்னு, இவரோ, எல்லாம் சொல்லுங்க, இவரோ, கமான் சே, இவரோ, சவுண்டா சொல்லுவோமா, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் என்ன பண்ணாரு, எல்லாம் சொல்லுங்க, உட்கார்ந்தார். எல்லாம் சொல்லுங்க, உட்கார்ந்தார். ஆமென். ஆசாரியன் நின்னுகிட்டே இருந்தான்னா என்ன அர்த்தம், இன்னும் முடியலன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் உட்காரவே இல்லை, நின்றுகிட்டே இருக்கிறான். ஆனால் இவர் வேலையை முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா இட் இஸ் finished, இட் இஸ் finished. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, முடிஞ்சிருக்கு. ஆமென், முடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் உட்கார்றாரு பாருங்க, சீட்டட். இனி தம்முடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கு போடு வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் ஒரே பலியினாலே இவர் என்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இப்ப நான் முதல்ல சொன்ன அந்த கேள்விக்கு பதில் இதுல வருது பாருங்க. 20வது வசனம், அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் யாருக்கு தைரியத்தை கொண்டு வருது? எல்லாம் சொல்லுங்க, நமக்கு தைரியத்தை கொண்டு வருகிறது. ஆமென். இரத்தம் அப்ப யாருக்கு தேவை? கடவுளுக்கு தேவையில்லை. எல்லாம் சொல்லுங்க, கடவுளுக்கு தேவையில்லை. எல்லாம் சொல்லுங்க, சாமிக்கு
பலியும் தேவையில்ல, ரத்தமும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லை. அப்போ எதுக்குன்னா உங்களுக்கு 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 நீங்கள் அப்படியே வானா வர மாட்டேங்கிங்க, அப்படியே வானா உங்களால் வர முடிய மாட்டேங்குது. அதனால தான் பாருங்க இதை கொடுக்குறாரு. இதை கொடுக்கறது மூலம் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. பாருங்க 22வது வசனம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். ரத்தம் உங்க கான்சியஸை சுத்திகரிக்கு, உங்க மனசாட்சியை சுத்திகரிக்கு. அன்னைக்கு ஒரு ஆட்டின் ரத்தம் மனுஷனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கு. It cleanses your conscience. It gives boldness to stand before God without guilt and condemnation and inferiority. Therefore the Bible says, come boldly in the throne of grace. Come boldly. Come boldly in the throne of grace. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தைரியமா வரலாம். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக அந்த ரத்தம். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக அந்த பலி. என் பாவம் நிவிர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, என்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. Your sins are forgiven, my friend. You are not a sinner right now, I tell you. இன்னைக்கும் கூட இந்த அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவங்களாகவே இருந்து இந்த பாவ நிவிர்த்தியின் பலனை நீங்கள் அடையாதவர்களாக இருப்பீர்கள் என்றால், I tell you my friend, this is your day. ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கலாம், டிவியில் பார்த்துட்டு இருக்கலாம். I tell you, this is your day. Come boldly. இன்னைக்கு உங்கள் இருதயத்தை திறக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் நீங்கள் வரலாம். ஏன்னா கடவுள் உங்களை தள்ளிவிடும் கடவுள் அல்ல, உங்களை சேர்த்து கொள்ளுகிற கடவுளாக இருக்கிறார். ஐயோ என்னால் வர முடியலையே, எதை கொண்டு நான் வருவேன்? அதனால தான் ரத்தம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. இது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். பெற்றுக்கொள்ளுங்க. தைரியமாக கடவுள்கிட்ட வாங்க. ரத்தம் இருந்தாதான் என்கிட்ட நீ வரணும்னு கடவுள் சொல்லலை. ஆனா ரத்தம் இருந்தாதான் எனக்கு போறதுக்கு தைரியம் வருது. அதனால ஆட்டின் ரத்தம் அல்ல, என் குமாரனின் ரத்தத்தையே நான் உனக்கு தருகிறேன், எடுத்துக்கொண்டு தைரியமாய் வா. ஸோ கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். இந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக அவர் மரித்திருக்கிறார், அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். இது உங்களுக்காக செய்யப்பட்டது என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதில் பங்கேற்கலாம். இந்த ரத்தம் எதுக்கு? உங்கள் தயக்கத்தை போக்குவதற்காக. தயங்கி நிற்காதீங்க. மதம் சொல்வது வேறு. மதம் உங்களை குற்றவாளியாக்கி, உங்களை குற்றப்படுத்தி, உங்களை தகுதி நீக்கம் செய்வதுதான் மதத்தின் வேலை. இன்னும் சொல்ல போனா உங்க அசிங்கத்தை பிரசங்கம் பண்றதுதான் மதத்தினுடைய வேலை. What is a cross? What is a gospel of grace? உங்க அசிங்கத்தை பேசுறது இல்லை, உங்களுக்காக எனக்காக அவர் செய்த அழகை பேசுவது. That is a gospel, my friend. நீங்க ஒருவேளை மத கூட்டத்துக்கு போயிருக்கலாம், கிறிஸ்தவம் என்கிற மத சபையிலே நீங்க போய் உட்கார்ந்து இருக்கலாம். But it's not a religion. It is not a religion. மதம் உங்களை அசிங்கப்படுத்தும். மதம் உங்கள் குற்றங்களை உங்களுக்கு அறிவிக்கும். But therefore now no condemnation in Christ Jesus. அவருக்குள் ஆக்கினை இல்லை, அவருக்குள் குற்றம் சாட்டுதல் இல்லை. ஒருவேளை தூரமா இருந்திருக்கலாம் இது வரைக்கும். அந்த ரத்தத்தை பார்க்கும்போது தைரியமாவான அந்த ரத்தம் பேசுது. The blood speaks, my friend. The blood speaks. The blood speaks. ஆபேலின் ரத்தம் என்னை அநியாயமாய் கொன்றான், இவன் சாக வேண்டும் என்று பேசினது. ஆனால் இயேசுவின் ரத்தம் சொல்லுகிறது,
நான் மனப்பூர்வமாய் இவனுக்காக செத்தேன், இவன் வாழ வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறது. The blood speaks. The blood speaks good things. நன்மையானதை இந்த இரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. மாகாரா ஷடலபோ. இதுவரைக்கும் செத்த மதத்தில் நீங்க இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு உயிருள்ள தேவனிடத்தில் அவர் உங்களை அழைக்கிறார். உங்க குற்ற உணர்வு, உங்கள் தயக்கங்கள் எதையும் தூக்கி தூர போட்டுட்டு கம்போல்லே, கம்போல்லே. அதுக்காக தான் இந்த ரத்தம், அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒன்றை அவர் ஏற்படுத்தினார். தைரியமாவா. வேதம் சொல்லுகிறது, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவின் மூலமாய் அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு சித்தமாயிற்று. ஆகையினால் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். The ministry of reconciliation. Come boldly. நான் குற்றவாளியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் 2 கள்ளர்கள் நடுவில் வந்து தொங்கினார். நானும் இன்னைக்கு ஒன்ன மாதிரி தான். நான் நிர்வாணிய, அவரும் நிர்வாணமா தொங்கினார். நானும் ஒன்ன மாதிரி தான். நான் கைவிடப்பட்டவன, நானும் இன்னைக்கு ஒன்ன மாதிரி தான். உங்களோடு எல்லா விதங்களிலும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற தேவன். இவரை போல ஒருவர் இல்லை, இவரை போல ஒரு ரட்சகர் இல்லை, இவரை போல ஒரு தேவன் இல்லை. There is no one like you, Jesus. There is none like you. எனக்கு உங்ககிட்ட வரேன்னு சொல்லுங்க. இன்னும் அந்த உறவை கனப்படுத்துங்க. இன்னும் அவர் செய்த செயலை உங்க வாழ்க்கையில் மேன்மையாக கொள்ளுங்கள். அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு இயேசு கொடுத்தார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னது சரீரமா இருக்கிறது. அப்படியே திராட்சரசத்தை தன் கரங்களில் எடுத்து எல்லோருக்கும் கொடுத்தார். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்றார். நாம் வாசித்த லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்திலே இரத்தத்தை புசிக்க கூடாது என்பதுதான் அந்த 17ஆம் அதிகாரத்தின் போதனையே. நீங்க போய் வீட்டில் வாசித்து பாருங்க. இரத்தத்தை புசியாதிருங்கள் என்பதுதான் போதனையே. ஆனால் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அதனால் எந்த மிருகத்தின் இரத்தத்தையும் புசியாதிருங்கள், அதை நிலத்தில் சிந்தி விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது இயேசு தனது இரத்தத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார், இப்பொழுது இதை பானம் பண்ணுங்கள். ஏன்னா மிருகத்தின் இரத்தத்தையோ மற்ற இரத்தத்தையோ நீ குடிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அதன் உயிர், அதன் குணம் உனக்குள் வர வேண்டாம். என் இரத்தத்தை பானம் பண்ணு, என் இரத்தத்தை நீ குடி. இன்னையிலிருந்து என் உயிர், என் ஜீவன் உனக்குள்ளே கலக்கட்டும். இட்ஸ் நாட் ஆர்டினரி திங்ஸ் மை ஃப்ரெண்ட். ஏதோ ஒன்றை குடித்து விட்டு மத கடமையை நிறைவேற்றி போகிறோம் இல்லை. நீங்களும் அவரும் ஒன்றரை கலக்கிறீர்கள். அதான் இதுக்கு பேர் கம்யூனியன். கம்யூனியன் மீன்ஸ் கம் இன் த யூனியன். கம் இன் த யூனியன். வா, நாம் இருவரும் ஒன்றரை கலப்போம் என்பதுதான் சுவிசேஷம். எல்லாரும் சொல்லுவோம், இந்த அப்பம் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. இந்த திராட்சரசம் எனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தமாக இருக்கிறது. அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற எனக்கு ஜீவன் உண்டு, பலன் உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு, ஐக்கியம் உண்டு, ஆனந்தம் உண்டு. இனி நான் ஒளிந்து கொள்ள வேண்டியதில்லை. இனி நான் பயப்பட வேண்டியதில்லை. இனி நான் தூரமாக இருக்க வேண்டியதில்லை. இரத்தத்தின் மூலமாக நான் என் தகப்பனிடம் தைரியமாய் வருகிறேன், அவரை அணைத்துக் கொள்கிறேன், அவரை அனுபவிக்கிறேன். ஆமென். இப்பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். இப்போது நாம் கொடுப்பது பாவ நிவாரணத்துக்காக அல்ல, கடவுளிடத்திலே பாவ மன்னிப்பை பெறுவதற்காக பணம் செலுத்தவில்லை. கடவுள் நம் பாவங்களை இலவசமாய் மன்னித்தார். இப்பொழுது நாம் கொடுப்பது நன்றியின் அடிப்படையில் கொடுக்கிறோம்.
கடவுள் என் பாவத்தை மன்னித்தார், என்னை ஆசீர்வதித்தார், நான் நன்றி நிறைந்தவனாய் கடவுளுக்கு செலுத்த போகிறேன். அதனால் இதற்கு பெயர் பாவ நிவாரண காணிக்கை அல்ல, இது நன்றியின் உணர்வினால் கொடுக்கும் காணிக்கையாக இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஏன் கொடுக்கிறோம்? கடவுள் எனக்கான பலியை அவர் கொடுத்தார். God is a giver. கொடுப்பதின் அடையாளமே ஒன்றுதான், என் கடவுள் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நானும் அவரை போல் இருக்க போகிறேன். என் கடவுள் எனக்காக தன்னையே கொடுத்தார். நானும் எனக்குள்ளதை எடுத்து பிறர் ஆசீர்வதிக்கப்பட, சுவிசேஷங்கள் பரவ நான் கொடுக்க போகிறேன். Therefore we give. இந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் இந்த நாளில் கொடுக்கலாம். ஒருவேளை ஸ்வைப்பிங் மூலம், ஆன்லைன் மூலம் நீங்கள் கொடுக்குறவங்க ஆன்லைனில் கொடுக்கலாம். கூகுள் பே ஆர் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். கார்டு மூலமாக ஸ்வைப் பண்ண விரும்புகிறவர்கள் அங்கே பின்ன ஸ்வைப்பிங் மெஷின் இருக்கும், நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. சந்தோஷத்தின் அடிப்படையில் கொடுக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கொள்வோம். தேங்க் யூ டாடி, தேங்க் யூ. யூ ஆர் த கிவர். நீர் கொடுக்கிறவர். எங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்தீர். கடைசி சொட்டு இரத்தத்தையும் கொடுத்தீர், ஜீவனையே கொடுத்தீர். நன்றியோடு இதை நாங்கள் செலுத்துகிறோம். இன்றைக்கு செலுத்துகிற ஒவ்வொரு காணிக்கைகளுக்காக நன்றி. மனசார அதை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது அநேக ஆசீர்வாதத்தின் காரியத்தை செய்யட்டும் என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா.